வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் இந்தியாவுடைய பிரதமர் மோடி 3வது முறையாக பதவி ஏற்க இருக்காரு. நேருவுக்கு பிறகு இப்படியான ஒரு பெருமை அப்படிங்கிறது மோடிக்கு தான் கிடைச்சிருக்குது. சரியா 7:15 மணிக்கு இந்த பதவியேற்பு விழா அப்படிங்கிறது நடைபெற இருக்குது. இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்கிறதுக்காக 8000 பேருக்கு அழைப்பு அனுப்பப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டில் இருந்தும் சில முக்கிய பிரமுகர்கள் இந்த விழாவில் கலந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதே போல் டிடிவி தினகரன், ஜான் பாண்டியன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களும் இந்த விழாவில் பங்கேற்றிருக்காங்க. இதுக்கு உச்சகட்ட பாதுகாப்போட இந்த பதவியேற்பு விழா அப்படிங்கிறது நடைபெற்று இருக்குது. விழா கோலம் பூண்டிருக்குது டெல்லி அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். காலையில் ஒரு 65 பேருக்கு மட்டும், அதாவது தன்னோட அமைச்சரவையில் இடம்பெற போகிற 65 பேருக்கு மட்டும் தேநீர் விருந்து அளிச்சிருந்தார் பிரதமர் மோடி. அந்த விருந்தில் கலந்து விட்டவங்க கூட அடுத்த 100 நாளில் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யணும் அப்படிங்கிறது குறித்தான ஆலோசனை அப்படிங்கிறது நடைபெற்றது அப்படிங்கிற தகவல்கள்லாம் கூட வெளியேறிச்சு. இன்னும் சற்று நேரத்தில், அதாவது சரியாக ஒரு 7:15 மணிக்கு இந்த நிகழ்வானது நடைபெற இருக்குது. அதை சன் நியூஸ் வாயிலாக நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து இங்கே ஷெல்வி வந்திருக்காரு, வழக்கறிஞர் ஷெல்வி வந்திருக்காரு. அதே போல் ஓய்வு பெற்ற முன்னாள் IAS அதிகாரி ராஜகோபாலுங்க நம்ம கூட இருக்காங்க. செல்விகிட்ட நான் கேட்கணும், ஷெல்வி சார், இந்த 7:15 மணி, இரவு 7:15 மணி அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் காரணம் இருக்கா? நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட செய்தி தொடர்பாளர்களை தாண்டி ஒரு பிரபலமான ஜோதிடர், நீங்கள் 7:15 மணிக்கு என்ன காரணம்? ஒவ்வொருத்தர் அந்த லக்னம் மெயினாக பார்க்கறது. 7:15க்கு தனுசு லக்னம், விருச்சக ராசி மூடிச்சு, மாலை வரைக்கும் சந்திராஷ்டம் இருந்தனால அந்த சந்திராஷ்டம் மறையிறதுக்காக பார்க்கறது. ஸோ மாலைக்கு அப்புறம் புனர்பூச நட்சத்திரம் மாறி கடகத்துக்கு வர்றதுனால அந்த கடகராசியில் வர சமயத்தில் அந்த லக்னத்தை குறித்து கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும், ஈவினிங் வரைக்குமே அவருக்கு விருச்சக ராசிக்கு சந்திராஷ்டமத்தில் இருக்கனால அது ஈவினிங்காக அந்த ராகு காலம் முடிஞ்சு, ராகாலம் கணக்கில் 4:06 ராகாலம். ஸோ அந்த லக்னம் முக்கியமாக விருச்சக லக்னமே இல்லாமல் அடுத்தது தனுசு லக்னத்தில் அந்த குறித்து கொடுத்துக்கிறதா தான் அதனுடைய அமைப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா பொதுவாகவே ஒரு பதவியேற்பு விழா அப்படியான இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே ஒரு பகல் நேரத்தில் காலையில் தான் நடக்கணும். முதல் முறையாக இப்படியான ஒரு இரவு நேரத்தில் இப்படியான ஒரு நிகழ்வு வச்சுருக்காங்க. இந்த பதவியேற்பு விழா தொடங்குறதுக்கு முன்னாடியே சில சிக்கல்கள்லாம் கூட ஆட்சியில் இருக்கிற தேசியவாத காங்கிரஸ் தொடக்கத்திலேயே பிரச்சனைகள்லாம் கிளப்பியிருக்காங்க. கூட்டணிக்குள்ள இப்பவே பிரச்சனை அப்படிங்கிறது, அதாவது பதவியேற்புக்கு முன்னாடியே பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் தொடங்கிடுச்சு. இதெல்லாம் அதனோட வெளிப்பாடுதானா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன அவ்வளவு சந்தோஷமா? இல்லை, எனக்கு சந்தோஷமெல்லாம் இல்லை. இப்போ தேசியவாத காங்கிரஸ் பிரபு பட்டேல் எனக்கு இணையமைச்சர் வேண்டாம் அப்படிங்கிற அந்த குரலை அவர் இப்பவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பிரச்சனைகள் தொடங்கிடுச்சு. அதாவதுங்க, இந்த நாட்டிலே வெறும் 89 எம்எல்ஏக்களை வச்சு கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி பதவியெல்லாம் கொடுக்காத ஒரு ராஜதந்திரியை பார்த்த நாடு தான் இது. ஸோ இது எல்லாமே நம்ம நாட்டில் பார்த்துருக்குறோம். எல்லா விதமான கூட்டணி மந்திரி சபையும் பார்த்துருக்குறோம். அதாவது வாஜ்பாய் காலத்துலேருந்து, மன்மோகன் சிங் காலத்துலேருந்து, நரசிம்மராவ் காலத்துலேருந்து எல்லா கூட்டணி மந்திரி சபையும் பார்த்தது தான். சில நெருடல்கள், சில விஷயம்லாம் இருக்கும். எல்லாமே சமாளித்து போகிறது தான் ஒரு கூட்டணி மந்திரி சபையுடைய தர்மம். அது என்டிஏ தலைமையில் இருக்கக்கூடிய பிரதம மந்திரி மோடிஜி அதை கரெக்டாக கையாளுவார். அது வரக்கூடிய காலகட்டத்தில் பார்க்க தான் போகிறீங்க. சில திருப்திகள் எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. ஒரு வீட்டிலே ஒரு அப்பாவுக்கு பிள்ளைங்களே திருப்திப்படுத்த முடியாது. இது அரசியல் உலகம். அரசியல் உலகத்தில் ஆட்சியில் இருக்கிறச்ச அந்த பதவி பவர் பங்கீடு என்பது கொஞ்சம் எல்லாருக்கும் வருத்தம்லாம் இருக்கும். அது காலப்போக்கில் இன்னும் இப்போ 100 நாளுக்குள்ளேயே அது நிறைய விஷயங்கள், மாற்றங்கள், திருப்பி ரீஸ்ட்ரக்சர் எல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு தான் காட்டுறது. அதனால் ரொம்ப இந்த ஒரு சரித்திரத்தில் நேரு கப்பால் 3 முறையாக ஒருத்தர் பிரதமர் பதவி ஏற்பதை பற்றி நீங்களே சொன்னீங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துவோம். நம்மளுடைய அரசியல் விமர்சனம்லாம் கொஞ்சம் அடுத்த நாளையிலேருந்து வச்சுப்போம். ஏன்னா இன்றைக்கி ஆரம்பிக்கிறதுக்குள்ளே எப்போயுமே ஒரு கல்யாணம் தெரியாத வீட்டு கல்யாணம் போனாலும் வாழ்த்தக்கூடிய சமுதாயம் நம்ம தமிழ் சமுதாயம். ஸோ இப்போ உலகமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இது. 3வது முறையாக ஒருத்தர் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து 5 முறை முதலமைச்சராக இருந்து இன்றைக்கி ஒரு 3வது முறையாக பிரதம மந்திரி ஆகியிருக்காரு. அவர் பிரதம மந்திரி ஆகிறத வாழ்த்துவோம். அரசியல் எல்லா விஷயமும் டெய்லி தான் நம்ம பார்க்குறோமே. டெய்லி தான் நீங்கள் விவாத மேடம் 365 நாள் நடத்துகிறீங்க. ஸோ அந்த 365 நாள் விவாதத்தில் பார்த்துருப்போம். ஓகே 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 நம்ம தொடர்ந்து பேசலாம்.
பல்வேறு நாடுகளை சேர்ந்த உலக தலைவர்கள் எல்லாமே கூட அந்த நிகழ்வில் பங்கேற்கிறதுக்காக தொடர்ந்து வந்தபடியே இருக்காங்க. அந்த காட்சிகளை எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கிய பிரபலங்களும் கூட இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்கிறதுக்காக அங்கே டெல்லிக்கு போயிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போயிருக்காரு. அதே போல் பாஜகவுடைய கூட்டல் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன், அதே போல் ஜான் பாண்டியன் உள்ளிட்டோரும் அங்கே போயிருக்காங்க. அதே போல் ஷாருக் கான், அம்பானி உள்ளிட்டோரும் கூட அந்த நிகழ்வில் கலந்துருக்காங்க. அதை எல்லாமே நாம் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ராஜகோபால் சார், அந்த நிகழ்வுகளை நீங்களும் கூட கவனிக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க சார் இதெல்லாம்? நிகழ்வுகளை பார்க்கும்பொழுது உண்மையிலேயே திருப்திகரமாக இருக்குது. அதாவது பல ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு பிரதமர் பதவியேற்பது மட்டும் இல்லாமல் அந்த பதவி ஏற்பதற்கு இப்போ உங்களுக்கு வந்து வெளிநாடுகளிலிருந்து தலைவர்கள்லாம் வராங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் இருக்க ஒரு சுமூகமான உறவு வந்து அது காண்பிக்கின்றது. 3வது முறை திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்கின்றார்கள் பிரதமராக. அவருக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே சமயத்தில் இது ஒரு கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு நிர்வாகம். இந்த கூட்டணி கட்சிகள் மூலமாக பெருமளவுக்கு எந்த ஒரு அழுத்தமும் வராது என்று தான் நான் நினைக்கின்றேன். அதாவது இந்த கூட்டணி கட்சிகள் இரண்டுமே வந்து ஒரு 16, 15, 30 சீட்டுக்கு மேலே இல்லை, அவங்கக்கிட்ட உறுப்பினர்களுக்கு மேலே கிடையாது. ஆகவே அப்படி இருக்கும் பொழுது பல கட்சிகள் இந்த கூட்டணியில் இடம்பெறுகின்றன. ஆகவே ஓரளவுக்கு இது சுமூகமாக நல்ல முறையில் நடக்கக்கூடிய நிர்வாகமாக தான் தெரிகின்றது. பிரதமரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இதில் என்னுடைய கருத்து கணிப்பில் அவர் ஏற்கனவே திட்டமிட்டுட்டார் என்ன செய்யணும் அப்படின்றது அவருடைய மனதில் ரொம்ப தெளிவாக இருப்பதாகத்தான் எனக்கு தெரிகின்றது. ஏனென்றால் அவர் இந்த முறை வரலாற்றில் இடம்பெற வேண்டிய ஒரு பிரதமர் என்று அந்த ஒரு டெஸ்டினேஷன், அதாவது அந்த குறிக்கோளை வைத்து செயல்படுவார் என்று நான் எண்ணுகின்றேன். பிரதமர் மோடியோட பதவியேற்பு விழா அப்படிங்கிறது இன்னும் சற்று நேரத்தில், அதாவது சரியாக 7:15 மணிக்கு நடக்க இருக்குது. அந்த நிகழ்வுகளை தான் நம்ம சன் நியூஸ் வாயிலாக நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிகழ்வில் பங்கேற்கிறதுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன், அதே போல் பச்சை தமிழகம் கட்சியிலிருந்து சுப உதயகுமார் உள்ளிட்டோர் இங்கே வந்திருக்காங்க, அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அதே போல் இந்த நிகழ்வில் பங்கேற்கிறதுக்காக பல்வேறு பிரபலங்கள் தொடர்ந்து வந்தபடியே இருக்காங்க. 8000 பேருக்கு அழைப்புகள் அப்படிங்கிறது அனுப்பப்பட்டிருக்குது. இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியான சந்திரசூட் வந்துட்டு இருக்காரு. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே போல் எதிர்க்கட்சிகள்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கார்கே மட்டும் வந்திருக்காரு. மற்ற யாரும் பெருசாக இந்த நிகழ்வில் பங்கேற்கல. தமிழ்நாட்டில் இருந்தும் முக்கிய பிரபலங்கள் பலருமே கூட இந்த நிகழ்வில் வந்து தொடர்ந்து பங்கேற்றுட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகள் எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சார் கோட்டீஸ்வரன் சார், இந்த நிகழ்வு அப்படிங்கிறது தொடர்ந்து போயிட்டு இருக்குது. டெல்லி ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இருக்குது. பாஜக எல்லாமே பயங்கர கொண்டாட்டத்தில் இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார் இதை? வந்து இந்தியர்களுக்கு இது ஒரு சந்தோஷமான ஒரு தருணங்க. அதாவது தமிழகத்தில் இருக்கிற வாக்காளர்கள் வந்து வாக்கு செலுத்தவில்லை, தொடர்ந்து செலுத்தவில்லை, இனிமேல் செலுத்துவாங்களான்னு தெரியல. பட் அதை தாண்டி பார்க்கும்போது இந்திய மக்கள் வந்து இந்திய அளவில் ஒரு உலக அளவில் வந்து இன்றைக்கி இந்தியா வந்து ஒரு 5வது பெரிய பொருளாதாரம். உலக நாடு தலைவர்கள்லாம் வந்து அதாவது இப்போ இவங்கெல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா இந்தியாவை வந்து கொஞ்சம் அன்னார்ந்து பார்ப்பாங்க. அந்த பார்வை வந்து இன்னும் நாள் ஆக மேலே தான் போகும். அதாவது நட்பு இருக்குது, டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் தாண்டி இந்தியா வந்து இன்றைக்கி வந்து நிறைய பேர் பொருளை விற்கிறதுக்கு ஒரு மார்க்கெட்டு. இந்திய மார்க்கெட்டோட அந்த அனுகூலம் அவங்களுக்கு இல்லைன்னா அவங்களால வந்து அவங்க பொருளாதாரத்தையும் அந்தந்த ஊரில் காப்பாற்ற முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது. அது வந்து பாராட்டுக்குரியது. நம்ம வந்து இப்போது சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து விமர்சனத்தை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு, விமர்சனம் பெருசாக இல்லாமல் ஒரு வாழ்த்துலேருந்தே ஆரம்பிப்போம். அந்த வாழ்த்துலேருந்து ஆரம்பிக்கும் போது வாழ்த்து வேறு, மக்களுக்கு உண்டான எதிர்பார்ப்பு வேறு. பட் நான் மக்களுக்கு உண்டான எதிர்பார்ப்பை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். நிறைய இந்துக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 100 ரூபா சிலிண்டருக்கு குறைச்சிங்க, ஆட்சிக்கு வந்துட்டீங்க, இன்னும் ஒரு 100 ரூபா சிலிண்டருக்கு குறைச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு 100 ரூபா குறைச்சிங்கன்னா அதை மையமாக வைத்து தமிழகத்தில் திமுக தலைமையில் இருக்கிற ஆட்சியில் அவங்களையும் ஒரு 50 ரூபா குறைக்க சொல்லலாம். அப்போ ஒரு அங்கே ஒரு 100 இங்கே ஒரு 50னா ஒரு 150 ரூபா குறைஞ்சதுன்னா மக்கள் வந்து இதை பார்க்குறவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க. அதேமாதிரி சுங்கவரி சாலையெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏற்றுனீங்க. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து போகிறாங்க, இவங்களுக்கெல்லாம் நிறைய ரூம்லலாம் செலவு பண்ணுவீங்க, இவங்களுக்கெல்லாம் விமானம் அது இதுலாம் இருக்கும். அந்த மாதிரி செலவெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சுங்கவரி சாலையில் நாங்கள் ஓட்டு போட்ட மக்கள் நிறைய இந்துக்கள் ஓட்டு போட்டிருக்கிறோம், அவங்களுக்கெல்லாம் போவது ஒரு 2 வருஷத்துக்கு வந்து மோடி சந்தோஷமாக இருக்கிறாரு, இது என்டிஏ சர்க்கார், 2 வருஷத்துக்கு நான் சுங்கவரி சாலையில் ஏற்ற மாட்டேன், இது வந்து 3வது ஆட்சி அமைச்சதுனால நான் உங்களுக்கு தர ஒரு கிஃப்ட்டு, அந்த மாதிரி இப்போ ஒரு பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு புதுவிதமான ஒரு அரசியலாக இருக்கும். அதே மாதிரி அக்னிவீர் திட்டம் கூட இருக்கிற கூட்டணியில் இருக்கிறவங்களே கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அதுவும் வந்து இந்த ஒரு 100 நாள் திட்டம் ஒன்று வச்சுருக்கிறாரு ஐயா. அதில் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி இளைஞர் வேலைவாய்ப்பு இல்லாத காரணத்தினால்தான்
உத்தரப்பிரதேசில் சமாஜ்வாடி பார்ட்டி கிட்ட பாரதிய ஜனதா கட்சி தோத்துருக்கு. அதுவும் பண்ணி கொடுத்தாங்கன்னா மேபி அடுத்த தேர்தலில் அங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் வாக்குகள் வர்றதுக்கு இருக்கும். இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த செலிப்ரேஷன் அது கூடவே வந்து இந்த மக்களுக்கு என்னென்ன தேவை அந்த தேவை, அதேமாதிரி நீட்டு பிரச்சனை அதிகமாக இருக்குது, அதையும் வந்து பண்ணி கொடுத்தாருன்னா பிரதமரை வந்து எல்லாருமே பாராட்டுவாங்க. இப்போ வெறும் பாஜகவினர் அதிகமாக கொண்டாடுற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதில் சாமானிய மக்களும் சேர்ந்து கொண்டாடுற ஒரு சூழ்நிலைக்கு பிரதமர் அவர்கள் தள்ளப்படுவார். அந்த சந்தோஷம் வந்து எல்லாருக்குமே நன்றாக இருக்குது. இன்றைக்கி வெறும் கார்கே வண்டி வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணால் வேறு வழி இல்லாமல் காங்கிரஸில் இருக்கவங்களே நிறைய பேர் வந்து கலந்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அது மாதிரி பண்ண போகிறாங்களா? இன்னும் ஒரு 6 மாதம் ரொம்ப குரூஷியல் இந்த கவர்மெண்ட்டுக்கு. இது கோலிஷன் கவர்மெண்ட். ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் வருது. பிஜேபிக்கு கோலிஷன் பழசு, ஆனால் பிரதமர் மோடி அவர்களுக்கு கோலிஷன் புதுசு. அவர் அந்த எல்லாரையும் சேர்த்து நடக்கக்கூடிய தன்மை வந்து அவர் இதற்கு முன்னாடி காட்டியது கிடையாது. இன்றைக்கி வந்து பிரஃபுல் பட்டேல் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவங்க வந்து நாங்கள் கொடுத்தது வேணான்ட்டாங்க. நீங்கள் கொடுத்தது வேணான்ட்டாங்கன்னா அப்போ நீங்கள் கொடுத்தது பத்தலைன்றது பொருள். அதை அடுத்தடுத்து பேசலாம். அந்த நிகழ்வானது தொடர்ந்து போயிட்டு இருக்குது. பல்வேறு பிரபலங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறோம். கூட்டம் அந்த 8000 பேருக்கான அனுமதி அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்குது. அரங்கம் அந்த பகுதி முழுக்க நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுபா உதயகுமார் சார், நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த நிகழ்வுகளை? ஏன்னா ஒரு பக்கம் இதுக்கு முன்னாடி மோடி அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பெரும் ஆட்சி, அதாவது தனி மெஜாரிட்டியோட ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருந்தார். இப்போ வந்து கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சியை நடத்த வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு, அந்த நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஏன்னா அவருக்கான பெரும்பான்மை அப்படிங்கிறது கிடைக்கல. அப்படியான ஒரு சூழலில் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறாரு, எப்படி இருக்கும்? இது முதல் முறையாக மக்களுடைய பெரும்பான்மை வாக்குகளோடு ஒருவர் அரசாட்சி அமைத்து அரசு அதிகாரத்தை ஏற்றெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தால் நமக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலை இருக்கும். இது அப்படி இல்லை. இது முதல் தடவை இல்லை, 3வது தடவை. இந்த முதல் 2 தடவை இந்த அரசாங்கம் என்ன செய்தது என்று கேட்டால் எதுவுமே கிடையாது. அதை நான் சொல்லவில்லை. தேர்தல் பரப்புரையின் போதே நாம் பார்த்தோம். பிரதமர் தன்னுடைய சாதனைகள் என்று எதையுமே சொல்லவில்லை. மக்களை பிரித்தாளுகிற வாக்குவாதங்களைத்தான் முன்வைத்தார். எனவே அது 10 ஆண்டு காலம் ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஆட்சியை கொடுத்தோம், அதை தொடரப்போகிறோம், மீண்டும் உங்களை அழைத்து கொண்டு அந்த தொடக்கத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் என்று சொன்னால் கூட ஓரளவு புரிஞ்சிக்கலாம். ஸோ அதுவும் இல்லை. இப்போ இன்றைக்கி என்ன நடக்குன்னா 8000 பேரை வரவழைத்து ஒரு மக்கள் பெரும்பான்மை பெறாத, மக்களால் உண்மையை சொல்லப்போனால் கண்டிக்கப்பட்ட, கடிந்து கொள்ளப்பட்ட ஒரு அரசை பிரதமர் மோடி அவரே கடிந்து கொள்ளப்பட்டார். ஏன்னா அவரே அவருடைய வாரணாசி தொகுதியில் பின்தங்கி இருந்தார். உண்மையை சொல்லப்போனால் அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் சிலது வந்து தோற்று போனார், அப்புறம் தான் இவங்க எல்லாம் தூக்கி நிறுத்தி விட்டாங்கங்கிற மாதிரி கூட செய்திகள் வருது. ஆக இவரால் மக்களால் கடிந்து கொள்ளப்பட்ட ஒரு அரசு, மக்களால் கைவிடப்பட்ட ஒரு அரசு, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு அரசு, அதே பழைய அமைச்சர்களை வைத்துக்கொண்டு மீண்டும் ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு பிறகு 10 ஆண்டு காலம் இட்ஸ் வேஸ்டட் டைம், முழுக்க வீணாக்கப்பட்ட காலம். இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம் இவருக்கு கையில கொடுப்பது என்பது எனக்கு எப்படின்னு தெரியல. ஆனா இப்போ ஒரு கடிவாளம் இருக்குல்ல, வீணாக்கப்பட்ட 10 ஆண்டு காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி மெஜாரிட்டியோட இருந்தாங்க, அவங்க வச்சதுதான் சட்டம், அவங்க நினைச்ச முடிவுகளை எடுத்தாங்க. ஆனா இனி அடுத்த 5 வருஷங்கிறது அப்படியான நிகழ்வா இருக்காது இல்ல. அது ஒன்று தான் இதில் உள்ள நல்ல விஷயம், அந்த சில்வர் லைனிங், அந்த க்ளவுடுங்கிறது. அதாவது ஆமாம், சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார்கிட்ட கலந்து ஆலோசித்து தான் நம்ம முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு கூட இப்போது சுயேட்சைகளை தங்களுடைய கட்சிக்கு மாறச் செய்வதாக சில திட்டங்கள் இருக்குதுலாம் சொல்கிறாங்க. இந்த மோடி அரசாங்கத்தினுடைய கடந்த 10 ஆண்டு கால ட்ராக் ரெக்கார்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஊழல் ஒரு பக்கம், ஊதாரித்தனை இன்னொரு பக்கம். அந்த ஊதாரித்தனை இப்போவும் பழையபடி வருது பாருங்கள். 8000 பேருக்கு அழைப்பு. என்ன முதல் தடவை பிரதமர் ஆகிறாரா அல்லது உலகத்திலேயே இல்லாத ஆட்சியை கொடுத்தாரா? எதுவும் கிடையாது. 8000 பேருக்கு என்ன தேவை? இன்னைக்கு ரேடார் சர்வைலன்ஸ் நடக்குதாமா, ஏர் டிஃபென்ஸ் வச்சுருக்குறாங்களாம், மிசைல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்களாம், ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ், மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸ். சரி, இன்னைக்கு தானே முதல் நாள், இன்னைக்கும் ஏன் திட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாரு ஷெல்வி. இன்னைக்கும் ஏன் திட்டிட்டு இருக்கீங்க? இனிமேல் அடுத்தடுத்து பேச தானே போறோம், இன்னைக்காச்சும் வாழ்த்துக்களேன்னு கேட்குறாரு. வாழ்த்துங்களேன் ஐயா. நான் என்ன சொல்றேன் பாருங்க, இது வாழ்த்துறது இருக்கட்டும், வாழ்த்துறதுக்கு என்ன இருக்கு? 10 ஆண்டு காலம் நாங்கள் என்னத்தை அடைஞ்சோம்? நாங்கள் எங்களை பிரித்தாண்டிங்க, எங்களை எந்த விதத்தில் எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தலை. இன்னைக்கு பாருங்க, எலெக்ஷன் முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி சுங்க கட்டணம் உயருது.
சுங்க கட்டணம் ஏற்கனவே 150 200 ரூபா கட்டிக்கிட்டு இருக்கோம் ஐயா. நாகர்கோவிலிருந்து நான் சென்னைக்கு போகணுன்னா 1000 ரூபாய்க்கு மேலே கட்ட வேண்டியது இருக்கு. எப்படி வாழ்த்துறது? மக்களுக்கு நல்லது செய்ய தொடர். மக்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க. இருங்க தோழர், சத்தம் போடாதீங்க, இருங்க. அதாவது பெரும்பான்மையான மக்களால் தோற்கடிக்கப்பட்ட அரசு இந்த அரசு சிறுபான்மையினரால் மட்டுமே ஆதரிக்கப்பட்டிருக்கிறது. 36 தலைவர்களும் குட்டி ஆமா, அப்படி கேட்டனால தான் அந்த மோடி தலைவர் தான் தோத்து இருந்தார், வாரணாசியில தோத்து போனாருன்னு சொல்றாங்க. அந்த மோடி மக்கள் கொடுத்ததெல்லாம் முட்டாளா? அப்போ ஆமா, மக்கள் கொடுத்ததெல்லாம் முட்டாளா? அந்த வாக்கு ஐயா, அந்த வாக்கு விவாதத்தை அப்புறம் வச்சுக்கலாம். இல்ல, ஒரு நல்ல நிகழ்வு போயிட்டு இருக்கு, விவாதத்தை அப்புறம் வச்சுக்கலாம். சரி, அது அப்புறம் பேசிக்குவோம். சுப உதயகுமார் சார், நான் மனசாட்சிக்கு எதிராக யாரையும் வாழ்த்த முடியாது, பொய்யாக யாரையும் வாழ்த்த முடியாது. வாழ்த்துவதற்கு தகுதியும் அந்தஸ்து உள்ளவர்களைத்தான் வாழ்த்த முடியும். இந்த அரசு தோல்வியுற்ற அரசு. மீண்டும் ஒரு 5 ஆண்டு காலம் ஐயா, ஒரு நாட்டினுடைய வரலாற்றில் இன்னொரு அடுத்த 5 ஆண்டு காலத்தை நாம் வீணாக்க போகிறோம் என்கூடிய ஆதங்கத்தோடு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த தேர்தல் முறையில் 72 பேர் தொடர்ந்து பேசலாம் சார். பிரதமர் மோடியோட தலைமையில 72 பேர் கொண்ட அமைச்சரவை இன்னும் சற்று நேரத்தில் பதவி ஏற்க இருக்குது. அதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது அண்மை செய்தியாக வந்திருக்குது, அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். பிரதமர் மோடி தலைமையில் 72 பேர் கொண்ட அமைச்சரவையானது பதவியேற்க இருக்குது. கூட்டணி கட்சிகளுமே, அதாவது எல்லாருமே சேர்ந்து, கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 72 பேர் கொண்ட அமைச்சரவையை பிரதமர் மோடி அமைக்க இருக்காரு இன்னும் சற்று நேரத்தில். அதாவது இப்போ மணி சரியாக 7:10 ஆகுது. 7:15க்கு பிரதமர் பதவியேற்க இருக்காரு. பிரதமர் மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்க இருக்காரு. 72 பேர் கொண்ட அமைச்சரவையானது பதவியேற்க இருக்குது. அதாவது 72 பேர் இந்த அமைச்சரவையில் இடம்பெற இருக்காங்க. பிரதமர் மோடி உள்ளிட்ட 30 கேபினட் அமைச்சர்களும், அதாவது இந்த அமைச்சரவையில் 30 பேர் கேபினட் அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்காங்க, பதவியேற்க இருக்காங்க. அந்த பதவியேற்பு விழா இன்னும் சற்று நேரத்தில் நடக்க இருக்குது. தனி பொறுப்போட 5 இணையமைச்சர்கள், அதே போல் 36 இணையமைச்சர்களும் கூட இந்த இதில் பதவியேற்க இருக்காங்க. அந்த பதவியேற்பு விழா இன்னும் சற்று நேரத்தில் நடக்க இருக்கு. கூட்டணி கட்சிகளில் இருந்து 11 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்காங்க. தனி பொறுப்போட 5 பேரும் 36 இணை அமைச்சர்களும் பதவியேற்க இருக்காங்க. மோடியோட தலைமையில் 72 பேர் கொண்ட அமைச்சரவை இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்க இருக்குது. அந்த நேரடியான காட்சிகளை நாம் பார்க்க போகிறோம். பிரதமர் மோடி உள்ளிட்ட 30 பேர் கேபினட் அமைச்சர்களாக பதவியேற்க இருக்காங்க. 72 பேர், அதாவது 72 பேர் தான் இந்த அமைச்சரவையில் இடம்பெற போகிறாங்க. கடந்த முறை ஒப்பிடும்போது இது குறைவு தான். 72 பேர் அமைச்சரவையில், அதாவது பிரதமர் மோடியோட அமைச்சரவையில் 72 பேர் அமைச்சர்களாகவும், கேபினட் அமைச்சர்கள். இணை அமைச்சர்களா இந்த அமைச்சரவையில் 36 பேர் இணை அமைச்சர்களாக பங்கேற்க இருக்காங்க. அதே போல் 11 பேர் கூட்டணி கட்சிகளில் இருந்து 11 பேர் ஒன்றிய அமைச்சர்களாக பதவியேற்க இருக்காங்க. செல்வி சார், அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துருச்சு, எப்படி சார் பார்க்குறீங்க இதை? 72 பேர். எப்பயுமே ஒரு ஜம்போ கேபினெட்டு தானே இருக்கிறது ஒரு நாட்டுக்கு நல்லது. எல்லா விதத்துலையும், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எல்லாத்துலேயும் சேஃப்டி பண்ணுறதுக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி அழுத்தம் கொடுக்கறதுக்கு. மோடியுடைய பிரதமருடைய இதுக்கான பிறகு தான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்க்கு எல்லாத்துக்கும் வேர்ல்டு ஃபுல்லாக க்ரீன் சேனல் கொடுத்த ஒரே ஆட்சி எதுனா மோடி ஆட்சின்றது எல்லாருக்கும் தெரியும். சார் இருக்கார், ஐஏஎஸ் சார், சீனியர் மோஸ்ட் ஸ்டாரு, எத்தனை கவர்மெண்ட்டை பார்த்துருப்பார். டிரான்ஸ்பரண்ட்டு, ஊழல்னு சொன்னார். எந்த ஊழல் இது வரைக்கும் நிரூபிச்சிருக்காங்க? ஊழல்னா சுப்ரீம் கோர்ட்டு கதவு தான் எப்போவுமே திறந்துருக்கிறது. ஏன் அங்கே போய் கதவு தட்டிட்டு வாங்க வேண்டியதானே? ஊழலுக்கு உண்டான டைரக்ஷன் வாங்க வேண்டியதானே, இன்வெஸ்டிகேஷன் டைரக்ஷன் வாங்க வேண்டியதானே. அதான் சீஃப் ஜஸ்டிஸ் இந்தியா உட்காந்துருக்காரு, மற்ற சுப்ரீம் கோர்ட்டுடைய அத்தனை ஜட்ஜஸும் உட்காந்துருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் மோடிஜி மேலே இது வரைக்கும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ, அந்த அமைச்சர்கள் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் 10 ஆண்டுகள் ராஜ கம்பீரமாக நடைபெற்றது. இப்போ மட்டும் என்ன அதாவது இப்போ மட்டும் என்ன, அதாவது
கூட்டணி கட்சிகள் வந்து என்டிஏக்கு ஆரம்பித்த காலத்திலேருந்து கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இருக்கிறாரு. சிவசேனா இருந்தது, மற்ற கட்சிகள் இருந்தது, எங்கள் கூட இருந்த அத்தனை கூட்டணி கட்சிகளுக்கும் மந்திரி சபையில் ஏதோ இப்போ தான் பிரதமராக 240 பேரை வச்சனால தான் கூட்டணிக்கு கொடுக்குற மாதிரி அப்சல்யூட் மெஜாரிட்டியாக இருக்கிற காலகட்டத்திலேருந்து 282 பேரை வச்ச காலத்திலேருந்து 303 பேரை பதவியேற்கிறதுக்காக மோடி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அணிவகுப்பு, அந்த வாகனங்கள் புடைசூழ, பாதுகாப்பு அதிகாரிகள் புடைசூழ பிரதமராக பதவியேற்கிறதுக்காக 3வது முறையாக பிரதமராக பதவியேற்கிறதுக்காக நரேந்திர மோடி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரடியான காட்சிகளை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 72 பேர் பிரதமருடைய இந்த மோடியுடைய அமைச்சரவையில் 72 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்வானது நடைபெற இருக்குது. இதில் வந்து 30 பேர் கேபினட் அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்கிறாங்க. அதே போல் 36 பேர் இணை அமைச்சர்களாகவும் 5 பேர் வந்து தனி பொறுப்போட இணை அமைச்சர்களாக பதவியேற்க இருக்காங்க. இதில் வந்து 11 பேர் கூட்டணி கட்சியில் இருந்து கேபினட்டுக்கு பொறுப்பேற்க இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசோட பதவியேற்பு விழா கோலாகலமாக குடியரசுத் தலைவரோட மாளிகையில் நடைபெற்று இருக்குது. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 8 பேர், மோடி உட்பட 8 பேர் பதவி ஏற்றிருக்காங்க. ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிதின் கட்காரி, ஜேபி நட்டா, அதே போல் சிவராஜ் சிங் சௌகான், அதே போல் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் உள்ளிட்ட 8 பேர் இது வரைக்கும் பதவியேற்றிருக்காங்க. அடுத்தடுத்த நிகழ்வானது போயிட்டே இருக்குது. சார் கோட்டீஸ்வரன் சார், பார்த்துட்டு இருக்கீங்க நிகழ்வுல எப்படி இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு? ஒரு ஷெல்வி சார் சொன்ன மாதிரி ஒரு சந்தோஷமான தருணம். ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளரோ இல்லை சாமானியனா ஒரே ஒரு சின்ன வருத்தம், தமிழகத்திலேருந்து இன்னும் கொஞ்சம் தமிழ் பேசக்கூடிய அமைச்சர்கள் சென்றிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அதற்கு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் அந்த அளவுக்கு உதவி செய்யலையோ அப்படின்ற அந்த ஒரு ஐயத்தோடு பார்க்க வேண்டியது இருக்குது. கூட வந்து இப்போது இந்த போர்ட்ஃபோலியோவில் சேஞ்சஸ் எதனா இருக்கான்றது நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். குறிப்பாக வந்து அடுத்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார்? நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக தொடருவாங்களா? ஏன்னா இந்த மிடில் கிளாஸ் தான் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு டார்லிங்காக இருந்திருக்கு. அந்த மிடில் கிளாஸ் வர்க்கத்தில் குறிப்பாக மாதச்சம்பளம் வாங்குவவர்களுக்கு வந்து அந்த இன்கம் டேக்ஸ் சலுகைகள் பெருசாக தரல அப்படின்ற அந்த ஒரு கோரிக்கையும் இருக்குது. ஒருவேளை புதுசாக நிதி அமைச்சர் யாருன்னா மாறுறாங்க, இல்லை புது நிதி அமைச்சராக நிர்மலா சீதாராமனே வந்தாங்கன்னா மிடில் கிளாஸ்க்கு நாங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரிலாம் பேட்டிகள்லாம் வந்திருக்கு. அந்த கோரிக்கையை செய்வாங்களா அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு நாட்டு மக்களுக்கு அதிகமாக இருக்குது. நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது இந்த கவர்மெண்ட் மேலே. என்ன காரணம்னா, இது பிஜேபி கவர்மெண்ட்டுன்றதை தாண்டி என்டிஏ கவர்மெண்ட்டுன்னும் போது ஒரு சில இந்த ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு உண்டான அந்த சலுகைகள், குறிப்பாக ஆந்திராவுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், பீகாருக்கு இன்னும் பணம் தேவை அப்படின்னு கேட்கும்போது அப்போ மற்ற மாநிலங்களும் அவங்களுக்கு உண்டான அந்த கோரிக்கைகளை கேட்கறதுக்கு ஒரு லகுவான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இன்னொன்று, 3வது முறையாக பதவி ஏற்கும்போது பிரதமரோட அந்த அணுகுமுறையும் வந்து மாநிலங்கள் பற்றிலாம் பேசுகிறாரு, ஜெய் ஜெகநாத்லாம் சொல்கிறாரு. அதுவுமே ஒரு மாற்றத்துக்கு உண்டான ஒரு வழியாக பார்க்கலாம். அதனால் மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்குமே, ஆனால் அதை கண்டிப்பாக வரவேற்கலாம். ராகுல் காந்தி வந்து தான் உங்களுக்கு இந்திய கூட்டணியில் இருக்கிற அந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றணும்னு இல்லை, நல்ல திட்டமாக இருந்தால் பிஜேபியில் கூட அந்த திட்டங்களை ஏற்றுக்கிட்டு அவங்களும் வந்து அதெல்லாம் சரி செய்யலாம். மோடியுடைய அமைச்சரவை பதவியேற்பு காட்சிகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 9 பேர் அமைச்சர்களாக பதவி ஏற்றிருக்காங்க. அடுத்தடுத்த அந்த நிகழ்வு அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்க இருக்குது. 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றிருக்காரு நரேந்திர மோடி. அவரோடு சேர்ந்து அவருடைய அமைச்சரவையில் 72 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க இருக்காங்க, பதவி ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து 30 பேர் கேபினட் அமைச்சர்கள், அதே போல் 36 பேர் இணை அமைச்சர்கள். இதில் வந்து 5 பேர் தனி பொறுப்போட கூடிய இணை அமைச்சர்கள். இதில் நம்ம வந்து ஒரு 11 பேர் பாஜகவுடைய கூட்டணியில் இருந்தார், அதாவது கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க வந்து கேபினட் அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்காங்க இன்னும் சற்று நேரத்தில். இதில் வந்து இந்த நேரத்தில் வந்து சில முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும். தமிழ்நாட்டுக்கான வாய்ப்புகள் இந்த அமைச்சரவையில் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, இதுக்கு முன்னாடி எல்லாமே இந்த 2 முறையுமே வந்து ஒரு தனி பெரும்பான்மையோட பிரதமர் மோடியோட அமைச்சரவை அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த முறை அப்படி இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு தான் பிரதமராக பொறுப்பேற்றிருக்காரு மோடி. அவருக்கு காத்திருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படிங்கிறது இன்னொரு மிக முக்கியமான கேள்வி. இதெல்லாம் பற்றி தான் இன்றைய கேள்விக்கான நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க பச்சை தமிழகத்திலிருந்து சுபா உதயகுமார், காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஹசீனா சையத், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ராஜகோபால், இவர்களோடு பத்திரிகையாளர் CS கோட்டீஸ்வரன், அதே போல் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வழக்கறிஞர் செல்வி, அரசியல் விமர்சகர் பொன் வில்சன். அனைவருக்கும் வணக்கம். பொன் வில்சன் சார், இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி சார் பார்க்குறீங்க இந்த புதிய அமைச்சரவையை? இந்த புதிய அமைச்சரவை, அதாவது மோடி அவர்கள் தொடர்ந்து வந்து 3வது முறையாக பதவியேற்கிறார். இதற்கு முன்னால் ஜவஹர்லால் நேரு தான் இந்த மாதிரி பதவியேற்றிருக்காரு
அப்படின்றது அது ஒரு சாதனை. ஆனால் இப்போது அவர்கள் வெற்றி பெற்ற இடங்களை குறித்து பார்க்கணும் அப்படின்னா, முதல் முறையாக 2014 வந்து 282 பிஜேபிக்கு மட்டும் கொடுத்தது. 2019 வந்து 303 இடங்கள், இந்த முறை 240 இடங்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அளவீடு அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோன்னா பிஜேபி கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஆட்சியை இழக்கக்கூடிய அளவுக்கு தோல்வியை கொடுக்கவில்லை. அதே போல் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு. ஆனால் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு வெற்றியை கொடுக்கவில்லை. அப்படி இருக்கும்போது மோடி அரசாங்கத்திற்கு என்னென்னா, மக்கள் வந்து ஒரு கட்டுப்பாடுடன் கூடிய ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு மாநிலங்களின் உரிமைகளை குறித்தும் நீங்கள் கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய சொந்த சித்தாந்தங்களை இந்த வேறுபட்ட வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற தேசத்திலே ஓரளவுக்கு எல்லோருடைய ஒருமித்த கருத்தையும் கேட்டுத்தான் நீங்கள் அதை நடைமுறைப்படுத்த முடியும். அப்படின்ற சில கட்டுப்பாடுகளெல்லாம் விதித்து மக்கள் வந்து ஆட்சியை அவர்கள் கையில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. மோடி மேலே இன்னமும் நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது, அவர் செய்வார் அப்படின்றது. ஆனால் இந்த கூட்டணி ஆட்சி நிலைக்குமா நீடிக்குமா அப்படின்ற சந்தேகங்கள்லாம் இப்போ நம்ம எழுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் கடந்த காலங்களில் வந்து இந்த தேசம் கூட்டணி ஆட்சியை பார்த்திருக்கிறது. 1967 வந்து நம்ம இந்திரா காந்தி அம்மா காலம் தொடங்கி 69 காமராஜர் தலைமையில் கட்சி பிரிஞ்ச பொழுது கூட ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் அந்த நேரத்தில் இருந்தது, ஒரு சோதனையான காலகட்டத்தில் இருந்தது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா விபி சிங் ஆட்சி காலத்திலையும் 1989 143 இடங்களை வைத்து விபி சிங் ஒரு கூட்டணி ஆட்சியை நடத்தினார். நரசிம்மராவ் பீரியடில் வந்து மிகப்பெரிய இழப்பு. இந்த தேசத்தின் முன்னாள் பிரதமர் இந்த தமிழ் மண்ணில் உயிரை நீத்த பிறகு ராஜீவ்காந்தி 1991 244 இடங்கள் தான் காங்கிரஸிற்கு. ஆனால் கூட்டணி ஆட்சி அமைக்காமல் வெளியே இருந்து ஆதரவு தருவர்கள் ஆதரவோடு 5 ஆண்டுகள் வெற்றிகரமான ஆட்சியை நடத்தி முடித்தார். அதே போல் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 2006 திராவிட முன்னேற்ற கழகம் 96 இடங்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றது. 117 இடங்களில் கிட்டத்தட்ட 36 இடங்கள் நினைக்கிறேன் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அந்த நேரத்திலும் வந்து கூட்டணி ஆட்சி இல்லாமல் வெளியே இருந்து ஆதரவு தருவர்கள், ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவங்க ஆதரவு கொடுத்தாங்க, அவங்க ஆதரவு வச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட்சியை நடத்தினார். மன்மோகன் சிங் ஆட்சி நம்மளுக்கு உதாரணமாக இருக்கிறது கூட்டணி ஆட்சி நடத்துவதற்கு. ஆனால் இட் ஹாஸ் இட் ஓன் லிமிட்டேஷன்ஸ், இல்லைன்னு சொல்லலை. சில லிமிட்டேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அது வந்து நம்ம கடந்த காலங்களில் லல்லு பிரசாத் அவர்கள் ரயில்வே துறை வாங்கும் போதும் பார்த்தோம். அப்போ வந்து எப்படின்னா, தன்னுடைய சொந்த மாநிலங்களுக்கு சொந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றி கொள்ள ஆதிக்கம் செலுத்த பார்ப்பார்கள். அந்தந்த மாநிலத்தின் முதலமைச்சர்களோ அல்லது கூட்டணியில் இருக்கிற நண்பர்களோ, லல்லு பிரசாத் வந்து பீகார் மக்களை வந்து எல்லா இடத்துலையும் வந்து பரவி வந்து வேலை வாய்ப்பை பெருகி கொடுத்தார். அந்த மாதிரி லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். ஆனால் அதற்காக ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய அளவிற்கு வந்து அவர்கள் வந்து நிபந்தனை விதிப்பார்களானா, அந்த அளவுக்கு நிபந்தனை விதிப்பதற்கு இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நான் அசீனாவோட பார்வை கேட்டு வந்துறேன். அசீனா சையத், அதாவது சிக்கல்களும் சவால்களும் இருக்கத்தான் செய்யும், ஆனால் அது ஆட்சி கவிழ்ப்பு வரைக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை நம்ம பொன் வில்சனோட பார்வை. புதிய அமைச்சர்கள்லாம் பொறுப்பேற்றுக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக ராஜ்நாத் சிங், அமித்ஷா, அதே போல் ஜேபி நட்டா, நிதின் கட்கரின்னு சொல்லி, அப்புறம் நிர்மலா சீதாராமன் சொல்லி ஒரு பெரிய பட்டியல் அப்படிங்கிறது நீண்டுக்கிட்டே போயிட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க புதிய அமைச்சரவையை நீங்கள்? முதல்ல பாரத பிரதமருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வில்சன் அவர்கள் குறிப்பிடும்போது சொன்னார், நேருவை பற்றி குறிப்பிட்டார், நேரு மாதிரி அப்படின்ட்டு. என்னவோ இந்த பாஜகவிற்கும் பாஜகவோட ஒரு சப்போர்ட்டர்ஸ்க்குமே கூட காங்கிரஸ் லீடர்ஸை கம்பேர் பண்ணலன்னா அவங்கக்கிட்ட கம்பேரிசன் ஸ்டேட்டஸே இல்லை. அதாவது வந்து 1952 நேரு அவர்கள் 480 தொகுதியில் காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணி 364 தொகுதியில் நாங்கள் ஜெயிக்கிறோம், 74%. 1957 494 தொகுதியில் 371 தொகுதி ஜெயிக்கிறோம், 75%. பாஜக குறிப்பா சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து 3 முறை இதற்கு முன்னாடி பிரதமரா இருந்தது அப்படிங்கிறது வந்து ஜவஹர்லால் நேரு தான். அதற்கு பிறகு இப்ப மோடிக்கு தான் அந்த பெருமை கிடைச்சிருக்கு அப்படிங்கறத அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுதான் இல்ல அதுதான் சொல்றேன். ஜஸ்ட் பொதுவா சொல்லக்கூடாதுல்ல. 1952 எங்களுக்கு கிடைச்ச ஓட் பர்சன்டேஜ் 74%, 57 75%, 62 73%. இவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு?
2014ல 52%, 2019ல 56%, 2024ல 44%. அதெல்லாம் பாதாளத்தில் விழுந்திருக்காங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் வச்சு அவங்க வந்து தன்னைத்தானே வந்து ரொம்ப பெருமைப்படுத்திக்கிறதா அவங்க பெருமைப்படுத்திக்கிறாங்க. பட் ஓவரால் ஓட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2% வாக்கு வித்தியாசங்கள் தான். அதே மாதிரி பாரத பிரதமருக்கு வந்து அந்த ஓட் பர்சன்டேஜ் அவரோட டிஃப்ரென்ஸ் வந்து 1,51,473 தான். ராகுல் காந்திஜி அவர்களுக்கு 3,90,000 அண்ட் ஆட். ஸோ மக்களுடைய பார்வையில் கண்டிப்பாக பாஜக அரசு வந்து தன்னுடைய பெரும்பான்மை வந்து இழந்திருக்கிறது. காங்கிரஸ் மீண்டும் உயிர் தெழுகிறது. கண்டிப்பாக இந்தியா அலையன்ஸ்க்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பு இருக்குது. ராகுல் காந்திஜி அவர்களை வந்து நம் நாட்டோட வருங்கால பாரத பிரதமராக வந்து கண்டிப்பாக தென்னகம் நம்ம இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்க தமிழகம் வந்து கண்டிப்பாக அதை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதுதான் மக்கள் கொடுத்த உண்மையான மேண்டேட். அயோத்தியாவை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசம் வந்து ஒரு டைட் ஸ்லாப் தான் வந்து பிஜேபியோட முகத்தில் கொடுத்திருக்கிறது. கங்கனா ராவத்திற்கு கிடைத்த மாதிரி ஒரு டைட் ஸ்லாப் அயோத்தியாவிலிருந்தே இவர்களுடைய காதுகளில் ஒலிக்கிறது. அயோத்தியாவை வந்து இவர்கள் வந்து இழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் இது ஒரு நான் நேற்று வரை நான் வந்து டெல்லியில் தான் இருந்தேன். பாஜகவோட தலைமையகத்தில் ஒரு பெரிய கொண்டாட்டம், அவங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய கொண்டாட்டம், உற்சாகம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. பாரத பிரதமராக அவர் 3வது முறை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து அவர் ஆட்சி அமைத்திருக்கிறார். நிதிஷ் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் அவர் வந்து அப்படி ஒன்றும் சர்வசாதாரணமாக வந்து அவர் கடந்து போய்விட முடியாது. மினிமம் ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை தான் இந்த கூட்டணி தாக்கு பிடிக்கும். இப்போதே வந்து நாங்கள் வந்து சந்திரபாபு நாயுடுவிடம் நிதிஷிடமும் பேசுவது என்பது வந்து இதை கடந்தது. ஒன்ஸ் அவங்களுக்கு அங்கே பிரேக் ஆகிட்டு வைக்க வேண்டாம். நம்ம வாழ்த்து சொன்னதோட நம்ம அடுத்த விஷயத்தை பற்றி பேசுவோம். ஏன்னா அவர் பிரதமர் வாழ்த்து சொல்லியாச்சு. பட் பாலிடிக்ஸ்ன்னு பேசும்போது 6 மாதத்துலேருந்து 1 வருடம் வரைக்கும் தான் இந்த ஆட்சி தாக்கு பிடிக்கும். ஒன்ஸ் அங்கே ரிஃப்ட் ஆகிட்டு அவங்க திரும்பி இந்தியா அலையன்ஸ்க்கு அவங்க வரும்போது கண்டிப்பாக வந்து அது ஒரு நிலையான ஆட்சியை இந்தியா அலையன்ஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால் இப்போ நடக்கிறதெல்லாம் ஷோ தான். அதனால் அதை பார்த்து ரசிக்கிறோம். நம் நாட்டோட பிரதமராக அவர் 3வது முறையாக பதவி இருக்கிறார். அரசியல் நாகரிகம் கருதி அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் கூறுகிறோம். இனியாவது மக்களின் வயிற்றில் அடிக்காமல் மக்களுடைய நல்லெண்ணத்தை பெறுங்கள், மக்களுக்கு நல்லது செய்யுங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். ரைட்டு. சுபா உதயகுமார் சார், அதாவது பிரதமராக பொறுப்பேற்றுட்டாரு மோடி 3வது முறையாக. காலையில் நடந்த அந்த டீ பார்ட்டியில் வந்து அந்த அமைச்சரவையில் யாரெல்லாம் இடம்பெறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அடுத்த 100 நாட்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றியான ஆலோசனைகள் எல்லாம் கூட பிரதமர் நடத்தியிருக்காரு. எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? இந்த 100 நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சாதனைகளை இன்னும் வந்து மக்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கணும், இது வரைக்கும் கடந்த கால தவறுகள்லாம் சரி செய்யணும், அப்படி எடுத்துக்குவாங்களா இல்லை வேற எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதல்ல அந்த அமைச்சரவைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடு முழுக்க 10 கிலோ அரிசியும் கோதுமையும் வாங்கி தங்களுடைய வயிற்றை 80 கோடி மக்கள் கழுவி கொண்டிருக்கிறார்கள். அந்த 80 கோடி மக்களுக்கும் ஏதாவது உருப்படியாக செய்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது, இந்த 100 நாள் கதை சொன்னீங்களே, இந்த 100 நாள் கதை பழசு. தேர்தல் பரப்புரை நேரத்திலேயே பிரதமர் கூட்டம் கூட்டினார், அவர்களுடைய அமைச்சரவையை கூட்டி. அப்போதே நாங்கள் அடுத்த 100 நாட்களில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப் போகிறோம் அப்படின்லாம் பேசினார். 10 ஆண்டு காலமாக கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவர் அடுத்த 5 ஆண்டு காலத்தில் வானம் ஏறி வைகுண்டம் போவார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, இந்திய மக்களுக்கு இல்லை. இந்திய மக்களால் தோற்கடிக்கப்பட்ட பிரதமர் அரசு இது. இப்போது இந்த கூட்டணி கணக்குகளை வைத்து மேலே வந்திருக்கிறாங்க. இந்த 100 நாள் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இல்லை, இந்த 100 நாள் திட்டம் சொல்கிறாங்கல்ல, குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தே தீர்வோம் என்று அமித்ஷா திரும்ப திரும்ப சொன்னார். பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தே தீர்வோம் அவரே தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தார். ஜூலை 1ஆம் தேதி இந்த சட்டங்கள் இருக்கு பாருங்க, கிரிமினல் நம்ம ஐபிசி இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்த சட்டங்களை எல்லாம் மாற்றி புதுசாக சம்யுக்தா சங்கீதானில் பேர் மாற்றி வச்சுருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் ஜூலை 1ஆம் தேதி நடைமுறைப்படுத்துறதாக திட்டம். அப்போ இந்த 100 நாள் திட்டத்தில் இதெல்லாம் அடங்குமா? இந்த மக்கள் இன்றைக்கு பிஜேபியை கண்டித்திருப்பது, உரிய பெரும்பான்மை கொடுக்காமல் இருப்பதற்கு காரணம் இந்த திட்டங்கள் தான். அப்போ இதே திட்டங்களை ஒரு திருப்பி கொண்டு வர போகிறாருங்கிறத மக்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்பது வள்ளுவம்.
இதனை இவர் முடிக்க மாட்டாருங்கிறத நம்ம 10 ஆண்டு காலம் பார்த்துட்டோம். நீங்கள் 72 அமைச்சர்கள் வந்திருக்காங்க, 72 அமைச்சர்கள் ஒரு 10 தடவை சொன்னீங்க. இந்த 72 அமைச்சர்கள் முன்னாடியே இருந்தாங்க. ஆனால் வெளியுறவுத்துறை பிரச்சனைகளை எல்லாம் பார்ப்பதற்கு வெளிநாடுகளுக்கு போகிறது பிரதமர் மோடி தான். பண மதிப்பிழப்பு என்று சொல்லக்கூடியதை அறிவிப்பது நிதியமைச்சர் அல்ல, பிரதமர் மோடி. ராமர் கோயிலில் பூசை வைக்கிறது பிரதமர் மோடி, அந்த கலாச்சார பண்பாட்டுத்துறை அமைச்சர் அல்ல. இப்படி அமைச்சர்கள் இருந்தாங்க. ஆனால் இது ஒரு ஒன்மேன் ஷோவாக பிரதமர் தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போவும் அதே மாதிரி நடக்காதுங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏன்னா அதே பழைய பல்லவியைத்தான் இப்போவும் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே பழைய அந்த அணுகுமுறை தான் இப்போவும் நம்ம பார்க்குறோம். அப்போ எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த அரசு மாற போறாங்களா அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். வர சுப உதயகுமார் ஒரு பார்வையை முன்வைக்கிறார் ராஜகோபால் சார். அதாவது பழைய அணுகுமுறையே தான் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சார் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி கவனிக்கிறீங்க? முதலில் திரு மோடி அவர்களுக்கும் மற்றும் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அதாவது தமிழக மக்கள் ஒரு மாதிரி அவங்க வாக்களிச்சிருக்காங்க, இந்திய மக்கள் ஒரு மாதிரி வாக்களிச்சிருக்காங்க. நம்ம இதில் ஒரு அம்சத்தை மறந்து விடக்கூடாது. அதாவது நாட்டில் இது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனை நம்ம நடத்தும் பொழுது மக்கள் வாக்களித்து ஓரளவுக்கு இவங்க 245 சீட்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. 290-93 கிட்ட இவங்க என்டிஏ அலையன்ஸில் வந்திருக்கு. இப்போது அந்த அவங்களுக்கு கிடைத்திருக்கும் அந்த பெரும்பான்மையை நாம் மதித்து தான் ஆக வேண்டும். நம்ம அது வந்து கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. கிடைத்திருக்கும் அந்த எண்ணிக்கையை நாம் மதித்து தான் ஆக வேண்டும். இது வருங்காலத்தில் நீடிக்குமா நீடிக்காதா என்பது பற்றி சர்ச்சை தேவையில்லை என்று தான் நான் எண்ணுகின்றேன். ஏனென்றால் இதில் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அழுத்தமோ ஒரு பிரச்சனையோ இருப்பதாகவும் எனக்கு தெரியவில்லை. அது ஒரு நம்ம தனியாக ஒரு விவாதம் இன்னொரு நாள் கூட பண்ணிக்கலாம். இப்போது கொள்கை அடிப்படையில் மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்கை அடிப்படையில் மாற்றங்கள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா பிஜேபி வந்து இதில் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு தான் செயல்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க பிஜேபி ஏற்கனவே ஒரு திட்டம் அவங்க வகுத்திருக்காங்க. அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் நிர்வாகம் நடக்கும். அப்போ அந்த திட்டத்திற்கு ஓரளவுக்கு உடன்பாடு உள்ள கட்சிகள் தான் அவர்களுடன் இப்பொழுது பயணிக்கிறார்கள். ஆனால் பாஜக சொல்கிறதுக்கெல்லாம் இப்போ தலையாட்டிட்டு போகிறதுக்கான கட்சிகளாக இல்லையே. கூட்டணி கட்சிகள் வந்து சந்திரபாபு நாயுடு இருக்காரு, நிதிஷ்குமார் இருக்காரு, இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஓகேன்னு சொல்லி தலையாட்டிடுவாங்களா? இல்லை, எல்லாத்துக்கும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கருத்து ஒற்றுமை எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒன் நேஷன் ஒன் போல் ஓரளவுக்கு வந்து அதில் கருத்து ஒற்றுமை அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்குள்ள. ஆனால் அதை செயல்படுத்துவாங்களா இல்லையான்றது வேறு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் அது 100 நாள் திட்டத்தில் அது வராது. யூனிஃபார்ம் சிவில்லால் நிச்சயமாக பிஜேபி மும்முரமாக இருக்கும். ஆனால் இப்பொழுது அதை செயல்படுத்துவார்களா என்பது பற்றி அது இன்னும் அது ஒரு 6 மாத காலத்திற்கு பிறகு அல்லது ஒரு வருட காலத்திற்கு பிறகு அது வரலாம் அமலுக்கு. இப்பொழுது அவங்களுக்கு வந்து முக்கியமாக 3 பிரச்சனைகள் தான் முக்கியமாக அவங்களுக்கு எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அதுதான் அவங்க எதிர்கொள்வாங்க. என்ன கேட்டிங்கன்னா, வேலையில்லா திண்டாட்டம் அது ஒரு முக்கியமான பிரச்சனை. பொருளாதார கொள்கைகளில் மாற்றம் நிச்சயமாக இருக்கும். பொருளாதார கொள்கைகள் இப்பொழுது சாமானிய மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் மாற்றி அமைக்கப்படும். அதாவது நிச்சயமாக அதில் கொள்கையில் சில மாற்றங்கள் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1991லேருந்து ஒரு கொள்கையை நம்ம பின்பற்றி வருகின்றோம். என்னை பொறுத்தவரையில் பிரதமர் வந்து இப்பொழுது வரலாற்றில் தான் இடம்பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படுவதாக எனக்கு தெரிகின்றது. அதனால் அவர் வந்து நிச்சயமாக நம்ம இப்போ அந்த நம்ம நிர்வாகத்தில் இருக்கிற அந்த ஸ்டாம்ப் ஆஃப் ஆனர் மக்கள் வந்து மதித்து நம்மளை வந்து வரலாற்றை இடம்பெற செய்ய வேண்டும் என்று அவர் நம்புவார். அதனால் மக்களுக்கு பெரிதும் உதவக்கூடிய அளவுக்கு சில திட்டங்களை கொண்டு வருவார் என்று நான் எண்ணுகின்றேன். இரண்டாவதாக, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களுக்கு அவர்கள் தயாராவார். அதாவது மகாராஷ்டிரா, டெல்லி, ஹரியானா போன்ற மாநிலங்களில் இப்பொழுது சமீப காலத்தில் தேர்தல் வர இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பீகார் மாநிலத்திலும் தேர்தல் வரலாம் என்ற அந்த ஒரு கணிப்பும் இருக்கின்றது. நிதிஷ்குமார் அவர்கள் இப்பொழுது சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு ஒரு தேர்தலுக்கு ஏற்பாடு செய்யலாம் என்றும் ஒரு கணிப்பு இருக்கின்றது. அப்படி இருந்தால் இந்த 3 அல்லது 4 மாநிலங்களில் அந்த தேர்தல்களுக்கு அவர்கள் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு என்னென்ன மாற்றங்களை நிர்வாகத்தில் கொண்டு வர வேண்டும், கொள்கைகளை கொண்டு வர அதை அவர்கள் அதில் மும்முரம் செலுத்துவார்கள். மூன்றாவதாக, இந்த கூட்டணி கட்சியுடன் ஒரு சுமூகமான ஏற்பாடு 5 ஆண்டு காலத்திற்கு அவர்கள் இந்த ஆட்சியை நீட்டிப்பதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுது அவர்கள் அதற்கான அடித்தளமிட்டு அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால்
காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்றது இனிமேல் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா காமன் மினிமம் ப்ரோக்ராம் வருதுன்னா அது ப்ரீபோல் அலையன்ஸ்லேயே வந்திருக்கும். அது அப்போ இனிமேல் வரப்போகிறது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி அவருடைய முக்கியமான கோட்பாடுகளை எதையும் விட்டு கொடுக்க போகிறதில்ல. அதாவது யூனிஃபார்ம் சிவில் ஆகட்டும், ஒன் நேஷன் ஒன் போல் ஆகட்டும், இதெல்லாம் அவங்க விட்டு கொடுக்க போகிறதில்ல. அதை எப்பொழுது செயல்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்களே தவிர உடனடியாக செயல்படுத்த மாட்டார்கள் என்று தான் நான் எண்ணுகின்றேன். ஒன் நேஷன் ஒன் போல் அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிற அப்படியே அதை அமல்படுத்துவாங்களா, அதில் மாற்றங்கள் கொண்டு வருவாங்களான்றதை பற்றி விவாதிச்சிருக்கோம். அதை அடுத்தடுத்து பேசலாம். செல்வியோட பார்வையும் கேட்டிருந்தேன். செல்வி சார், 3வது முறையாக பிரதமராகி வரலாற்றில் இடம்பெற்றுட்டார் மோடி. வரலாற்றில் இடம்பெற்றது மட்டுமே ஒரு சாதனையாக அதுவே போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த நேரத்தில் எழுது. தமிழ்நாட்டுக்கு என்ன அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. மீண்டும் ஒரு முறை பிரதமருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சன் நியூஸ் மூலியமாக. எதிர்கட்சிகளுக்கு 2030 கொஞ்சம் ஆல் த பெஸ்ட்னு சொல்கிறேன். ஏன்னா பாவம் 3 மாதம் பார்த்துட்டீங்களா? அதுக்குள்ள 3 மாதம் 6 மாதம் இல்லை 3 மாதம் 6 மாதம்னு எங்கள் தொழிலை எடுத்துக்கினாங்க இப்போது. அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கும் எல்லாருக்கும் இருக்கும்ல, இப்போ பெட்டர் லக்குன்னு தானே சொல்ல முடியும். நம்ம வந்து வீணாக நம்ம மற்ற மாதிரி அது தேராது, அது வாழவே வாழாது, இது 6 மாதத்தில் புட்டுக்குன்னு சொல்ல முடியாது. நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, 2030 ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்ல முடியும். 2030 மோடி தான் காம்படிஷன் கொடுப்பாருன்றதையும் பார்க்க தான் போகிறோம். 2029 செல்வி சார், 2029 இருக்கட்டும். சரி, கணக்கில் ஒரு சந்தோஷம். 2029 அடுத்த தேர்தல். சரி, 29 தான் விட்டுருங்க, சந்தோஷமா தெளிவா பேச சொல்லுங்க. சரி, நாங்கள் 2029 தெளிவாக வரல. எங்க சந்தோஷத்துல ஒரு தெளிவுல ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா. நாங்க எங்களுக்கு தமிழ்நாட்டுல நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நன்றி. 36 கட்சிகளையும் ஒன்றிணைத்து பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வந்து ஒரே கட்சியாக 36 கட்சி கூட்டணியை இந்தியாவில் வந்து எடுத்ததோட அதிகமாக எடுத்திருக்கக்கூடிய ஒரே பிரதமராக முன்னிறுத்தி, பிரதமராக இவர் தான் மோடி தான் என்று சொல்லி அதுக்கு மக்கள் வந்து 36 கட்சியும் எடுத்ததோட அதிகமான சீட்டுகளை கொடுத்ததுனால எங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாமே எங்களுடைய திட்டமிடுதல் எங்களது வந்து இது வரைக்கும் கூட்டணி கட்சியில் இது வரைக்கும் 1989 ராஜீவ் சார் 197 எடுத்ததாக இருக்கட்டும், 1991 நரசிம்மராவ் சார் 232 எடுத்ததாக இருக்கட்டும், 1996 வாஜ்பாய் சார் 161 எடுத்ததாக இருக்கட்டும், 1998 வாஜ்பாய் 182 எடுத்துட்டு, 1999 வாஜ்பாய் 182 எடுத்து, 2004 மன்மோகன் சிங் 145 வச்சு, 2009 மன்மோகன் சிங் 206 வச்சு, 2017 மோடிஜி வந்து 282, 2019 மோடிஜி 303, இப்போ 2024 மோடிஜி 2240 எடுத்து எங்களுடைய கூட்டணிகள் கிட்டத்தட்ட இப்போது 303 எண்ணிக்கையில் கூட்டணி என்டிஏல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுயேட்சைகள் ஆதரவு, பெரிய கட்சிகள் ஆதரவு எல்லாம் இருக்கிறச்ச அப்படியே வெற்றி நடை போட்டு இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறாரு. 9ஆம் தேதி அதுவுமா இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிற இது வந்து அவர் வந்து 5 ஆண்டு காலத்துக்கு மக்களுக்கு வந்து முதலில் வந்து எங்களுடைய மக்களுக்கு வந்து ஏழை மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் செய்து மக்களுடைய அந்த விஷயத்தில் தான் அவர் முதல்ல அவருடைய அஜெண்டா இருக்குமே தவிர அதை நோக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பயணிப்போம். ஏற்கனவே வந்து கொரோனா காலகட்டத்தில் ஆரம்பித்த 5 கிலோ திட்டம் அரிசி வந்து 80 கோடி மக்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் தொடர்ச்சியாக ரேஷன் கடைகளில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரே அரசாங்கமாக மோடிஜி அரசாங்கம் தான் இருக்குது. உலக மக்களில் உலகத் தலைவர்களில் போற்றக்கூடிய ஒப்பற்ற தலைவராக உலக மக்கள் இடத்துல வந்து பாஸ்போர்ட்டை கொண்டு போனாவே இந்தியா பாஸ்போர்ட்டுனா எந்த லெவலில் இருந்தது, நீங்கள்லாம் எல்லாரும் அடிக்கடிக்கு ட்ராவல் பண்ணக்கூடியவங்க. அந்த பாஸ்போர்ட்டுக்கு இன்றைக்கி என்ன மரியாதை வந்திருக்குதுன்னு உலகத்தில் தெரியும். எல்லா லெவல்லையும் டிஜிட்டல் எக்கனாமின்னா அதாவது பூக்கடைக்காரங்கிட்ட காய்கறிக்காரங்கிட்டெல்லாம் இந்த டிஜிட்டல் எக்கனாமி செல்லுமா என்று பெரிய பெரிய பொருளாதார நிபுணர்களும் பெரிய பெரிய முன்னாள் அமைச்சர்களெல்லாம் கேலி கூத்தாடினதெல்லாம் ஒரே ஒரு செய்கையால் இன்றைக்கி டிஜிட்டல் எக்கனாமி என்றால் கடைத்தெருவிலிருந்து இன்றைக்கி டிஜிட்டல் எக்கனாமி இல்லாத ஒரு உலகமே இல்லை என்ற அளவுக்கு இந்திய நாட்டில் இந்த டிஜிட்டல் எக்கனாமியை பார்த்து மேலை நாடுகள்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை செய்தார். 10 வருஷ சாதனையில் 10 வருஷ சாதனையில் வந்து சொல்லிக்கொண்டே போகிறது வந்து என்ன செய்தார் என்ன செய்தார் இருங்க சாதனைகள் சொல்கிறாங்க. அந்த 10 வருஷத்தில் வேதனைகளை வந்து சுபோதயகுமாரும் அதே போல் சொல்லிட்டாங்க. சரி வாங்க அவங்க சொன்னதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். சரி, நான் என்ன சொல்கிறேன், 10 வருஷம் ஆண்டு காலத்தில் திருப்பி வந்து நாங்கள் வந்து 303லேருந்து 99 எடுத்திருந்தா பரவாயில்ல, 240 தான் எடுத்திருக்கிறோம். இதில் வந்து எங்களுக்கு 36 கட்சி சேர்ந்ததை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இப்போ இந்த ஆட்சி இந்த தேர்தல் எப்படி எதிர்கட்சிகள் சந்தித்தது என்றால் அதாவது ராகுல் காந்தி சாருக்கு இந்தியா முழுவதும் ஓட்டு விழலை. இப்போ தமிழ்நாடு எடுத்தால்
தமிழ்நாடு முதலமைச்சருக்காக அந்த ஓட்டு விழுந்ததை தான் நம்ம பார்க்கணும். Right. தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு எப்படி ஓட்டு விழுந்ததோ அது போல ஒரு ஸ்டேட்லையும் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய அறிமுகமான முகங்களுக்கு கிடைச்ச ஓட்டை தான் பார்க்கணும். அப்படின்னா ராகுல் சாருக்கு தானே 240 சீட்டு வந்திருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், மோடிஜி நாங்கள் தனிப்பட்ட முறையில் நின்று 240 சீட்டு மோடிஜி எடுத்திருக்கிறாருன்னா அப்போ ராகுல் ஜிஜி எடுத்தது வந்து 99 தானே, 100 கிராஸ் பண்ணலையே. ஸோ அதனால தான் ஆல் த பெஸ்ட்னு நாங்கள் சொன்னோம். இப்போ இங்க இருக்கிறது தமிழ்நாடு வெற்றியை வந்து இவங்க எப்படி கொண்டாட முடியும்? தமிழ்நாடு வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தான் கொண்டாட முடியும். உதயகுமார் குறுக்கிடுறாரு. தமிழ்நாடு வெற்றியை வந்து அவர் குறிப்பிடட்டும். நான் சொல்றேன், அவர் பேசுறத பேசியிருந்தாருல, தமிழ்நாடு வெற்றி இவர் எப்படி கொண்டாட முடியும்? காங்கிரஸ்காரர்கள் எப்படி கொண்டாட முடியும்? தமிழ்நாடு வெற்றியை முன்னிறுத்தி செய்தவர் வந்து யாரு? முதல்வர் தானே. முதல்வர் தானே கொண்டாடினார். முதல்வருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிருக்கக்கூடிய அவர்கள் கொடுத்தக்கூடிய முதல்வருடைய கரிசனத்தால் இந்த வெற்றி சரி 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 கோட்டீஸ்வரன் சார், உங்களோட பார்வையை ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். வரேன் சார் கோட்டீஸ்வரோட கருத்தையும் கேட்டு வந்துடுறேன். புதிய அமைச்சரவையுடைய அந்த பொறுப்பேற்பு அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அமைச்சர்கள்லாம் பதவி ஏற்றுக்கிட்டே இருக்காங்க. என்ன மாதிரியான சவால்கள் காத்திருக்குது பாஜகவுக்கு? 10 வருஷம் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது ஓகே ஒரு பக்கம். அதே தப்பை திரும்ப பண்ணுவாங்க அப்படிங்கிறத அப்படி எதிர்பார்க்கணுமா, இல்லை ஓகே இப்போ மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாமா? வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்களோ அதை வைத்து தான் பாஜகவோட அந்த 5 ஆட்சி காலம் போகுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. உதாரணத்துக்கு மகாராஷ்டிரத்தில் தேர்தல் வருது நவம்பர் 2024, ஹரியானாவில் நவம்பர் 2024, ஜார்க்கண்டில் டிசம்பர் வரணும், டெல்லியில் 2025 பிப்ரவரி வருது. அதாவது கிட்டத்தட்ட இன்னும் 8 மாதம். பீகார் அடுத்த வருஷம் எண்டில். இப்போ இந்த 5 மாநில தேர்தலை தாண்டி இந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் சேர்க்க வேண்டியது அஸ்ஸாம், தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா, புதுச்சேரி. இந்த 10 சட்டமன்ற தேர்தலும் இன்னும் அடுத்த ஒரு 1.25 வருஷத்தில் வரப்போகுது. இந்த 1.25-2 வருஷம்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோக்கு பர்ஃபார்மன்ஸ் காங்கிரஸ் பண்ணுதோ, அதாவது இனிமேல்ட்டும் வந்து நாங்கள் 99 வந்துட்டோம், நாங்கள் வளர்ந்துட்டோம், நாங்கள் அதிக ஓட்டு வாங்கிட்டோம், அந்த மாதிரி அந்த சிறிய வெற்றியை கூட ஒரு பெரிய வெற்றியாக கொண்டாடுறதை நிறுத்திட்டு பாரதிய பிரதமர் மோடி வந்து 3வது வாட்டி வந்திருக்கிறாரு. இளம் தலைவர் ராகுல் காந்தி மீது ஊழல் குற்றச்சாட்டோ பெரிய விஷமத்தனமான பிரச்சாரம்லாம் இல்லை. அந்த மாதிரி ஒரு பிரதமர் வேட்பாளரை வச்சுட்டு நம்மளால் ஏன் ஓட்டு வாங்க முடியல அப்படின்ற அந்த கோர்ஸ் கரெக்ஷனை காங்கிரஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்குது. நான் ஏன் இப்போ காங்கிரஸை பற்றி பேசுகிறேன்னா, இப்போது பிரதமராக பதவி ஏற்றுட்டார். ஒரு எதிர்க்கட்சி என்பது ஜனநாயகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஜேபி இப்போ ஃபார்மிடபுளாக இருக்குது, ரைட்டு, ஓகே, வாழ்த்துக்கள். ஆனால் காங்கிரஸ் வந்து அவங்களோட வேலையை ஒழுங்காக செய்யலைன்னா பாதிக்கப்பட போகிறது மக்கள். ஆல்ரெடி மக்கள் வந்து அதிகமாக வரி கட்டிட்டு வட்டியை கட்டிட்டு பேங்க்கு கிட்ட மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமாய் முழிக்கிறாங்க. 90 ரூபா 100 ரூபா 110 ரூபாய்க்கெலாம் பெட்ரோல் சிலிண்டர்லாம் வந்து 900 ரூபாயெல்லாம் கொடுத்து வாங்கினா மக்கள் வந்து என்ன நிலைமையில் இருப்பாங்கன்றது பொருளாதார நிபுணருக்கு விடுறேன். ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, லோ எய்ம் இஸ் கிரைம்னு. காங்கிரஸ் கட்சியோட மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். எப்பயுமே வந்து ஒரு எய்மை பெருசாக வைக்கிறதில்ல. 400 வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்லாத ஒரு இலக்கை பிரச்சாரமாக பண்ணி அதை பிராண்டிங்காக பண்ணி அதை எக்ஸிட் போல்லையும் கிட்டத்தட்ட வர வச்சு அதன் மூலமாக இன்றைக்கி 240 வந்திருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் எவ்வளோ உதவி பண்ணிச்சு பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படின்றது எதிர்கட்சிகள் வைக்கிற கருத்துலேயே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இதை தாண்டி இந்த நொடியில் வரலாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி எங்கெல்லாம் தோத்தாங்களோ அந்த மாநிலத்தில் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. நீங்கள் வந்து பாருங்கள், கோர்ஸ் கரெக்ஷன் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிஜேபி. யாருன்னா ஒருத்தர் நல்லா பண்ணலன்னா அவங்கள பதவியிலேருந்து எடுக்கிறாங்க, யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பதவிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு கோர்ஸ் கரெக்ஷனும் பண்ணுறதில்ல. இன்னொன்று, ரோட் மேப்பு போடணும். அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு 2029 வரும்ன்ற நினைப்பே தப்பு. ஏன் 2026 வரும் நீங்கள் நினைங்க. அடுத்து வர 4 சட்டமன்ற தேர்தலில் 4 நாங்கள் ஸ்வீப் பண்ணுவோம். ஸ்வீப் பண்ணால் அப்போ என்ன ஆகும்? அங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் நான் வெறும் எம்பியாக உட்கார்றதா இல்லை எம்எல்ஏவாகி லோக்கலில் மினிஸ்டர் ஆகிறதான்னு யோசிப்பாங்க. அந்த கணக்கே உங்களுக்கு இல்லையே. நீங்கள் அப்போ இது எங்களுக்கு போதும் அப்படின்ற அந்த மனநிலையில் இருந்துட்டு வெறும் பிஜேபி விமர்சனம் பண்ணுறதுனால என்ன? பிஜேபி உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க? ரிசார்ட் பாலிடிக்ஸ் பண்ணாங்க, உங்கள் கட்சியை பிளந்தாங்க, உங்கள் சின்னத்தை முடக்குனாங்க. அந்த எண்ணமே உங்களுக்கு வரலையே. மக்கள் பிரச்சனையை முழுசாக பேச மாட்டேன்றீங்க. இந்த எண்ணமும் இல்லைன்னா அப்புறம் அப்போ 2029க்கும் 2030க்கும் இன்னும் 1 வருஷம் வித்தியாசம். அதுதான் பிரச்சனையா? கணக்கு. இன்னொரு விஷயம், 27 பேர் ஓபிசிக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது பாராளுமன்ற மந்திரி சபையில் 10 பேர் வந்து ஷெட்யூல்டு காஸ்ட், 5 பேர் எஸ்டி, 5 பேர் மைனாரிட்டி. இது வந்து இப்போ கொடுத்துருக்கிறேன். இல்ல மேடம், நான் முடிச்சிடுறேன். நான் மக்கள் நலனுக்கு தான் பேசுறேன். கட்சிக்காக நான் பேசுறேன், மக்கள் நலனுக்கு தான் பேசுறேன். குறை சொல்லிட்டே போயிட்டு இருக்கீங்களே தொடர்ந்து. இல்ல ஆமாங்க, தொடர்ந்து 3 வாட்டி தோத்தா பின்ன குறை சொல்லாம என்னங்க சொல்றீங்க? நீங்க பேசுவீங்கங்க. மாநில
தமிழக மக்கள் தேர்தல்ல ஓட்டு போட்டாங்க அத- காங்கிரஸுக்கு, ஜெயிக்கல. மாநில மக்கள் வந்து நீங்க வருத்தத்துல வந்து இருக்கிறாங்க. தமிழக காங்கிரஸ் மக்களுக்கு நீங்க என்ன ஓட்டு பதில் போட்டாங்க, சொல்றீங்க? நீங்க ஜெயிச்சிருக்கோம்ல. நீங்க தமிழகத்தில் நீங்க இருக்கிற நல்லாட்சி தலைவர்கள் தானே போயிட்டு கொடுத்துட்டு வட இந்தியால இருக்கோம், இருக்கிற நல்லாட்சி கொடுத்துட்டு காங்கிரஸ் இருக்கோம்ல. தலைவர்களை கேள்வி நல்லாட்சி கேளுங்க. கொடுத்துட்டு இருக்கோம்ல. கமல்நாத் எதுக்கு இன்னும் அந்த பதவியில நல்லாட்சி வச்சிருக்கீங்க? கொடுத்ததுனால தான் ஜனநாயக என்னத்துக்கு வைக்கணும்? சுதந்திரத்துல வெற்றி நீங்க தர இவ்வளவு முடியாத ஒரு பேசுறீங்க. தலைவரை எதுக்கு வைக்கிறீங்க? ஜனநாயக சுதந்திரத்துல ராஜஸ்தான்ல என்ன நீங்க இவ்வளவு நிலைமை? பேசுறீங்க. சத்தீஸ்கர்ல இதை ஆட்சி மாற்றம் வட போச்சு. இந்திய சேனல்ல பேசி அதுக்கப்புறமா அங்க பாருங்க. நடவடிக்கை பேச இல்ல. கூட விட மாட்டாங்க. வெறும் உள்ள ஒத்த ராகுல் காந்தி போட்டுருவாங்க. வச்சு நீங்க எப்படி இங்க மொத்தமா மாத்த ஜனநாயக போறீங்க? சுதந்திரம் நான் இருக்கிறதுனால தான் கேட்கறது பேசுறீங்க. ஜெனியூனான கேள்வி நீங்க மேடம். டைரக்டா சுயமரியாதையை வந்து கேள்வி கேட்காதீங்க. இல்லங்க, காங்கிரஸ்க்கு ஒரு கே- சுயமரியாதை நீங்க இருக்கு. யோசிங்க. எங்களுக்கு டிமானிட்டைசேஷன் மக்களோட பண்ணிட்டு பணி என்னன்னு GST தெரியும். கொண்டு நீங்க வந்துட்டு வந்து எங்களுக்கு அக்னிநீர் கற்பிக்காதீங்க. திட்டத்தை ரத்து பண்ணிட்டு நூறாண்டு வேலை வாய்ப்பு கால கொடுக்காம புராண கட்சி இது, நீட்டில எங்களோட பிரச்சனை கட்சி. பண்ணிட்டு சரிங்களா? ஆண்டு வருமான ரெட்டிப்பு பண்ணாம இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல பிஜேபி 240 சீட்டு ஜெயிச்சதுன்னா அது காரணம் காங்கிரஸ் கட்சி தான். பகிரங்கமா சொல்லுவேன் நானு. மக்கள் ஒண்ணும் ஓட்டு ஏங்க, மாத்தி போடலாம் ஹலோ தயாராலாம் சார், இல்லாம நீங்க வந்து பெரிய உத்தரப்பிரதேசத்திலே statistics மக்கள் மாதிரி மாத்தி ஓட்டு பேசாதீங்க போட்டாங்க. சார். Statistics காங்கிரஸ் மாதிரி கட்சிக்கு அங்க வெற்றி பேசாதீங்க. கொடுத்தாங்க. 2% சமாஜ்வாடிக்கு வெற்றி கொடுத்தாங்க. vote share பிஜேபி கம்மியா தோக்கடிச்சாங்க. இருக்கு. அவ்வளவுதான். மக்கள் தயாரா 2% இருக்கிறாங்க. vote அரசியல்வாதி share நீங்க எல்லாம் தான் ஆடிட்டு இருக்காங்க. சரியான பிரச்சாரம் அதை வந்து பண்றது நீங்க இல்ல. தூக்கி அரசியல்வாதி பிடிக்காதீங்க. நீங்க தான் தூக்கி பயந்து பிடிக்காதீங்க. அரசியல் பண்றீங்க. 6 மாச அதுதான் காலத்துக்கு பிரச்சனை. அப்புறம் அதை வந்து ஒத்துக்கங்க. பேசுங்க debateல. அங்க இருந்து ஒத்து 6 சொல்லுங்க. மாச கழிச்சு 2026 கூட வந்து காங்கிரஸ் பேசுங்க. ஆட்சிக்கு வரும். 6 மாச எதுக்கு கழிச்சு வந்து 2029 பேசுங்க வரலும் உட்கார்ந்து முதல்ல இருக்கணும். நீங்க எந்த தென்னிந்தியால கட்சினே யாருமே ஓட்டு தெரியல. போடலங்க முதல்ல பிஜேபிக்கு. நீங்க எந்த எதுக்கு கட்சினே தென்னிந்தியா தெரியல. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோமா? நடுநிலை சரி, இருங்க, என்னோட ஆளா நேரத்துல தெரியல. முடிச்சிடுறேன். தொடர்ச்சியா குறுக்க இது குறுக்க பண்ணி பேசிட்டு நான் வரேன். அரசியல் ஒரு நிமிஷம் பேசுங்க. பேசுங்க. எங்களுக்கு நீங்க திருப்பி அரசியல் பேசுங்க, நீங்க நான் சொல்லி வரேன். தராதீங்க. எங்களுக்கு அரசியல் ஏங்க, நீங்க எனக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இருக்கிற தரவுகள் நான் சொல்றேன் சார். இன்னொன்று, இப்போ நான் வனத்தில் இருக்கக்கூடிய வனத்துக்கு சொந்தக்காரரான ஆதிவாசிக்கு 5 அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்கன்ற அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஏன்னா காட்டை காக்கிறவங்க ரொம்ப முக்கியம். வனத்தை நேசிக்கிறவங்க இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஃபாரஸ்ட் ஆக்டையே மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறது பாஜக. ஆனால் இந்த 5 பேருக்கு வந்து மேபி ஜார்க்கண்டில் இருக்கிறவங்களுக்கும் மத்திய பிரதேஷ்ல அங்கே ஷெட்யூல் ட்ரைப் சீட்ஸ் நிறைய இருக்கு. அதை மையமாக வச்சு கொடுத்துருக்கலாம். அதை வரவேற்கிற மேபி எக்ஸ்பான்ஷன் பண்ணாங்கன்னா இன்னமும் ஷெட்யூல் ட்ரைப்ஸில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய மினிஸ்ட்ரி கொடுக்கணுன்றது என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. இதை தாண்டி இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்டிஏல 11 பேருக்கு இப்போ கூட்டணிக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3.3. ஆனால் பிஜேபியில் பார்த்தீங்கன்னா 3.9. அதாவது ஒவ்வொரு என்டிஏ கூட்டணிக்கும் 3 பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு மந்திரி சபை. இதே என்டிஏ பிஜேபி பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு 1 கொடுத்துருக்காங்க. இங்கேயே ஓரவஞ்சனை இருக்கு. வாரி எல்லாம் கொடுக்கல, கிள்ளி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை பார்க்கும்போது இதே நேரத்தில் வந்து பிரஃபுல் பட்டேலோட விளக்கத்தை நீங்கள் சேர்த்து பார்க்கணும். அங்கே வந்து ஆல்ரெடி அஜித் பவாருக்கு ஒரு சீட்டு தான் வந்துட்டு அவர் கேபினெட் கேட்டார். ஒத்த சீட்டு ஜெயிச்சு கேபினெட் கேட்டது அது தவறு. ஆனால் கேட்டு அவருக்கு கொடுக்கல. அவர் எப்படி சந்தோஷமாக இருப்பார்? பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்காதுங்க. கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். காங்கிரஸ் கட்சி அந்த பிரச்சனைகளை எப்படி கையாண்டு ஒவ்வொரு மாநிலமாக ஜெயிச்சதுன்னா கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் விரைவில் கூட வரும். இல்ல ஆட்சியெல்லாம் கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து ஒரு 20 பேர் போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அமைச்சரா பொறுப்பேற்றதுல. இன்னும் தமிழ்நாட்டுக்கான அங்கீகாரம் இது வரைக்கும் இங்கே வந்த மாதிரி தெரியலையே. தமிழ்நாட்டுக்கு உண்டான பணமும் வந்ததில்லை, அங்கீகாரமும் வந்தது கிடையாது. வந்தே பாரத்துக்கு எங்கே பணம் வந்துச்சு? கம்மியாக தானே வந்தது. தூத்துக்குடி, தென்காசி, சென்னையில எல்லாம் வெள்ள பாதிப்பு வந்தாங்களே, எங்க பணம் வந்தது? வரலையே. பிரதமர் 8 முறை சார் இருங்க, பிரதமர் 8 முறை வந்தாரு, பணம் கொடுக்கல. ஒரு வாட்டி பணம் கொடுக்கல. நிர்மலாவை எங்க சேர்த்துக்கிறது எனக்கு தெரியல. அது கர்நாடகாவா இல்ல தமிழ்நாடான்னு தெரியல சார். எப்படி சார் தமிழகத்துல சேர்த்துனா தமிழகத்துல இன்னும் ஜெயிச்சிருக்க வேண்டியதானே அம்மையார் நிர்மலா சீதாராமன்? ஏன் நிக்கல? பணம் இல்லைன்னாங்க. நிதி, அதாவது 10 வருஷமா ஆட்சி நடக்குது, நிதி அமைச்சரா இருக்கிறாங்க, அவங்களுக்கே தேர்தலில் நிக்கிறதுக்கு நிதி இல்லையா? இதுதான் நிதி பொருளாதாரம். ஏன் தமிழகத்தில் நிற்கன்னு கேட்டால் காசு இல்லைன்னாங்க. யார் சொல்கிறா? எங்கள் அம்மா நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. அமைச்சருக்கே பணம் இல்லைனா அப்போ சாமானியனோட பணம் எங்கே? எங்கள் பர்ஸில் இருக்கிற காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேங்க் மூலயமா, சுங்கவரி மூலயமா யார் எடுக்கிறது? ஏன் பணக்காரங்களே ஆகிட்டு போகிறாங்க, ஏழையாக ஆகிட்டு போகிறாங்க? எங்கள் வருத்த வேதனை என்னென்னா எதிர்கட்சிகள் இன்னும் சரியாக இல்லைன்றதான். மக்கள்லாம் வந்து ஓட்டு மாற்றி போட தயாராக இருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் மோசமாக இருக்கிறதுனால எது கடைசி நேரத்தில் ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறது லாஸ்ட்டில், தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுறது லாஸ்ட்டில், கூட்டணி முடிவு பண்ணுறது லாஸ்ட்டில். 6 மாதமாக வந்து சந்திரபாபு நாயுடு பிரச்சனை ஓடிச்சு. கிட்டத்தட்ட 90 நாள் ஜெயிலில் இருந்தார். அன்னைக்கு போய் ஒரு பிரெட் பேக்கெட்டும் ஹார்லிக்ஸும் வச்சு பேசியிருந்தா கூட்டணி வந்திருக்கும். மொத்தம் தென்னிந்தியா இன்னைக்கு தலையெழுத்தை மாற்றிருக்கும். விட்டுட்டாங்க. நம்மளுக்கு இது போதும், இந்த கூட்டணி போதும், இதுலயே ஜெயிச்சிருவோம்னு நினைச்சாங்க, போச்சு. அப்புறம் வந்து இப்போ அவர் 3வது வாட்டி வந்துட்டதுக்கு அப்புறம் நாங்க வந்து இப்படி சொல்லல அப்படி சொல்லனா பேசி பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு உலக மக்கள் எல்லாம் பாக்குறாங்க மோடி அவர்கள் பதவி ஏற்றிருக்கிறாரு. நான் கூட நினைச்சேன் ராகுல் காந்தி தான் பிரதமரா பதவி ஏற்பார்னு. காங்கிரஸ் கட்சி தோக்குறத மக்கள் தான் அதிகமா பேசுறாங்க, காங்கிரஸ் தலைவர்கள் பேசுறதே இல்லை, அதற்கு உண்டான நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. அசீனாட்ட இதற்கான பதில கேட்போம். காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் கோட்டை விட்டுச்சுன்னு சொல்லி அழகா சுட்டி காட்டினாரு கோட்டீஸ்வரன். எப்படி பாக்குறீங்க இதை?
அவர் சுட்டி காட்டினா பரவாயில்ல. அவர் சுயமரியாதை தாக்குற மாதிரி பேசுறாரு. என்னவோ காங்கிரஸ் வந்து வாலண்டரியா போயிட்டு இந்திய மக்களை வந்து அடகு வைத்த மாதிரி பிரியங்கா காந்தி பேசுறாரு. அவர்களை வாரணாசியில் தமிழகத்துல என்ன நிறுத்தினா மோடி பண்ணிட்டோம் தோத்து அப்படின்னு பாருங்க. கேக்குறாரு. இப்ப சொல்றேங்க நானு. சார், இத நான் சமூக இருங்க. வலைத்தளத்துல முன்கூட்டியே அது பதிவு எப்படிங்க? பண்ணேன் நானு. நீங்களே வந்து பகல் கனவு காணாதீங்க. பகல் எது? கனவு வாரணாசியில காணாதீங்க. பிரதமர் அஜய் ஜெயிச்சிருவாரா? ராய் நான் அதை மாதிரி சொல்றேன், அங்க பகல் ஒரு கனவு. அங்க ஒரு ஹிந்துத்துவ அஜய் ராய் மாதிரி எங்களோட மாநில தலைவரா அவரை பர்டிகுலரா வாரணாசியில இருந்து மோடி அவர்களுக்கு எதிராக கண்டெஸ்ட் பண்றதுக்காக கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக ட்ரெயின் பண்ணி அவர் அங்க போட்டு அவர் இந்த அளவுக்கு வந்து அவர் எத்தனை லட்சம் ஓட்டுகள்ல இப்ப லாஸ்ட் டைம் பாரத பிரதமர் ஜெயிச்சாரோ அதை விட கம்மியான ஓட்டுகளை ஜெயிக்க மேடம், வைக்கிறதுக்காக ஆட்சி எந்த அளவுக்கு மாற்றத்தை கையில statistics விட்டுட்டீங்க நாங்க மேடம். work ஜெயிக்க வேண்டியது பண்ணிருக்கோம் நீங்க. அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு காங்கிரஸ் தெரியாது. கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கோம். சார், என்னங்க சார் நீங்க என்ன சார் என்னவோ சும்மா ஆட்சி மாற்றத்தை நாங்க வந்து வாலண்டரியா போய் விட்டுட்ட மாதிரி விட்டுட்டீங்க நான் கடையில விக்குது. அது ஜனநாயகங்க. ஜனநாயகத்தை வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்ட்டு என்ன அர்த்தம்? நீங்க அரசியல்வாதியா? அரசியல் பண்றீங்களா? அரசியல்வாதியா இருந்து அரசியல் பண்ணீங்கன்னா இங்க வலிக்கிற வலி உங்களுக்கு தெரியும். சும்மா ஒரு சாமானியரா ஐயோ, ஒரு மக்கள் அதை விட statistics-ஆ அதிக உட்கார்ந்து வலியில நீங்க இருக்கிறாங்க. மக்கள் அதிக விட அதிக வேதனையில பேசுற மாதிரி இருக்கிறாங்க. பேசிட்டு நான் மக்கள் இருக்காதீங்க. பிரதிநிதியா தான் இங்க பேசுறேன். மக்களோட வலியை பார்க்கறது என்ன எங்களுக்கு ஆசையா? மக்களோட வலியை பார்க்கறது எங்களுக்கு ஆசையா? மக்களோட வலிகளுக்காக தான் நாங்க போராடுறோம். ராகுல் காந்தி அவர்கள் காலில் வந்து அவ்வளோ அளவுக்கு அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. ஆக்சிடென்ட் ஆகி சர்ஜரி பண்ண காலோட இந்த நாட்டை லென்த் அண்ட் பிரெத் அளந்தாரு. 10,000 கிலோமீட்டர் நடந்திருக்காரு. மக்களோட வலி தெரியாம நான் நடந்துக்கிறோம். மக்களோட வலி தெரியாமல் அவர் இன்னும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்காரு. மக்கள் பணியில ஈடுபட்டு இருக்காரு. மக்களோட இயக்கத்துக்காக இருக்காரு. ஒரு சாதாரண தொண்டர்னா 2 மாதம் தொடர்ச்சியா தேர்தல் பிரச்சாரத்துல வந்து நான் ஈடுபட்டிருக்கேன். நேத்து நான் டெல்லியில இருந்த சிடபிள்யூசி மீட்டிங் முடிச்சிட்டு 2 மணிக்கு ராத்திரிக்கு வந்து நான் ஏர்போர்ட் போறேன். போயிட்டு காலையில 5 மணி ஃபிளைட் பிடிச்சி பெங்களூர்ல இருந்து கிருஷ்ணகிரி ஒரே ஒரு குறுக்கீடா, ஒரே ஒரு குறுக்கீடு. என்ன மாதிரி தான் ஒவ்வொரு தொண்டனும் வழிக்கிறான். தொண்டர்களோட உழைப்பு வந்து நீங்க கேவலப்படுத்துற மாதிரி நீங்க பேசாதீங்க. என்னவோ காங்கிரஸ் வேர்வையோ தைரியத்தையோ நான் கேள்வி கேட்கல. மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் என்ன பண்றாங்க? 10 வருஷம் அமைச்சரவையில் இருந்தாங்களே, அவங்க எல்லாம் ஏன் வெற்றி பெற வைக்க மாட்டேங்கிறாங்க? காங்கிரஸ் முதல்வர்களாக இருந்தாங்க, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு நான் கேள்வி கேட்டேன். சொன்னேன். அதுவும் மக்கள் சார்பா தான் நான் கேட்கிறேன். சார், இவர் பேசிட்டே இருந்தாரு, நான் எப்படி பேசுறது? நெறியாளர் அவர்களே, இவர் எல்லாம் பேசி அடிக்க முடிச்சிட்டாருல, நான் பதில் சொல்லணும்ல. இவர் ஒரு அரசியல்வாதி மாதிரி, ஒரு அரசியல்வாதிக்கு உண்டான வழியே தெரியாம என்னவோ நாங்க விட்டு கொடுத்துட்ட மாதிரி கொடுத்துட்டீங்கன்றாரு. ஜனநாயகம் இது. கடையில விற்கல கத்திரிக்காய் கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சி தொண்டனோட உழைப்பையும் வந்து நீங்க கேவலப்படுத்துறீங்க. உழைக்காமலா இருக்கோம், எல்லாரும் உழைத்து கொண்டுதான் இருக்கிறோம், தொடர்ச்சியா உழைத்து கொண்டிருக்கோம். எங்க தலைவர் எப்படி உழைக்கிறாரோ அதோட பன்மடங்கு அளவு வந்து நாங்க அவரோட கை கோர்த்து உழைத்து கொண்டுதான் இருக்கிறோம். பொன்வில்சன், உங்ககிட்ட தான் 3வது முறை பிரதமர் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சாதனை தான். ஓகே, ரைட்டு. ஆனால் ஒரு கடிவாளத்தோட ஒரு சர்ச்சைகளோடையே பதவி ஏற்குதா இந்த அமைச்சரவை? இல்லை, அதான் கடிவாளமும் இல்லை, சர்ச்சையும் இல்லை. அதாவது ஒரு லிமிட்டட் வெர்ஷனோட ஒரு பதவி ஏற்கிறார், அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு புது விதமான, ஏற்கனவே வந்து கடந்த முறையும் கூட்டணி ஆட்சி தான் அவர் வச்சார். தன்னுடைய கூட்டணியில் இருந்தவங்களுக்கெல்லாம் அமைச்சரவையில் பங்கு கொடுத்தாரு. வெறும் பிஜேபி மட்டும் ஆட்சியில் இல்லை. ஆனால் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிகாரம் கொடுத்தாருன்னா அந்த அளவுக்கு இருந்திருக்காது சொன்ன மாதிரி. ஆனால் இப்போ எப்படின்னா அவங்கள கன்சல்ட் பண்ணி தான் வந்து பெரிய பாலிசி டெசிஷன்லாம் எடுக்கணும்னா அவங்கள கன்சல்ட் பண்ணி தான் செய்யணும். மற்றபடி வளர்ச்சி திட்டங்களுக்கெல்லாம் எல்லா விதத்துலேயும் வந்து பெரிய மாறுபாடு இருக்காது. ஏனென்றால் பீகார் முதலமைச்சர் இருந்தாலும் சரி, நம்ம ஆந்திரா முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஏற்கனவே அனுபவஸ்தவர்கள், மிகப்பெரிய அளவில் வந்து பதவிகளை வகித்தவர்கள். அவ்வளவு சீக்கிரம்லாம் அவங்க வந்து தேவையில்லாத நிபந்தனையெல்லாம் விதித்து ஒரு ஆட்சியை வந்து இக்கட்டில் கொண்டு வந்து வச்சுருக்கலாம். இருக்கிறதுனால தானே சிக்கல் வருமா அப்படிங்கிற கேள்வியும் கூட வருது. இல்லை, சிக்கல் வர்றதுக்கு எல்லாம் ரைட்டுன்னு சொல்லிட்டு போற ஆட்களா இருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்க சொல்ற அந்த 2 அனுபவஸ்தர்களுமே நிறைய கேள்விகளை எழுப்பக்கூடியவங்க, எல்லாத்துக்கும் தலையாட்டக்கூடியவங்க இல்ல. அதனால சிக்கல் வரதானே செய்யும். கேள்விகள் எடுக்கப்படக்கூடியதுன்னா 2004லயும் 2009லயும் நம்முடைய கலைஞர் எழுப்ப முடியாத கேள்வியை எழுப்ப முடியும் மன்மோகன் சிங் அவர்கிட்ட. ஆனால் கூட்டணி ஆட்சின்ற போது பிரச்சனை கிடையாது, அதை கன்சல்ட் பண்ணி செய்யணும். இது வரைக்கும் வந்து மோடி வந்து தனித்துவமான முடிவுகள் எடுத்தார், உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. இனிமேல் வந்து ஓரளவு கன்சல்ட் பண்ணி செய்யணும். ஆனால் அவங்களும் பொறுப்புள்ளவர்கள் தான்ற. கூட்டணி ஆட்சியின் கஷ்டத்தை வந்து பீகார் முதல்வருக்கும் தெரியும், இந்த வரப்போகிற சந்திரபாபு நாயுடு முதல்வருக்கும் தெரியும். அப்படின்றதுக்காக சொல்ல வர நம்ம அவ்வளவு சீக்கிரமாக அண்டர் எஸ்டிமேட் அவங்கள பண்ணிட வேணான்னு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, காங்கிரஸுடைய இந்தியா கூட்டணி வந்து நம்ம இப்போ வந்து இதில் வந்து போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து சொல்லிடலாம், இதெல்லாம் செய்திருக்கலாம், அதெல்லாம் செய்திருக்கலாம். ஆனால் என்னென்னா ஒரு கூட்டணி கட்சிக்குரிய நிர்பந்தங்கள் சிலது இருக்கும்.
அதாவது எல்லாருக்குமே வந்து வெற்றியின் ரகசியம் தெரிஞ்சிட்டா அப்புறம் கூட்டணியே அவசியம் இல்லையே அப்படின்றது ஆயினும். ஆனால் அவங்க மைனூட்டாக வந்து சில விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ண தவறு கிடையாது. ஆனால் என்னென்னா பெர்ஃபார்மன்ஸு நல்லா பண்ணியிருக்கிறாங்க இந்த தடவை. எதிர்பார்த்ததை விட இந்தியா கூட்டணி வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ ஹரியானாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த முறை 2019 பிஜேபி 10 இடங்களில் ஜெயிச்சது. இந்த முறை 5 இடத்துல தான் ஜெயிச்சது. 5 இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குது. அதே மாதிரி ஜார்க்கண்டில் போன தடவை 11 இடத்துல ஜெயிச்சாங்க. இந்த முறை வந்து பிஜேபி 8 இடத்துல தான் ஜெயிச்சிருக்குது. கர்நாடகாவில் போன தடவை 25 இடத்துல ஜெயிச்சாங்க. இந்த முறை 17 இடத்துல தான் ஜெயிச்சிருக்குது. மகாராஷ்டிராவில் 2 கட்சி துண்டாடப்பட்ட பிறகு அந்த துண்டாடிய கட்சி தேசியவாத காங்கிரஸ் கூடயும் சிவசேனா உத்தவ் தாக்கரே கூடயும் காங்கிரஸ் கூட்டணி வச்சு ஒரே ஒரு இடத்துல தான் போன தடவை ஜெயிச்சாங்க. இந்த தடவை 13 இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. அதே 23 இடத்துல ஜெயிச்ச பிஜேபி இந்த முறை 9 இடத்துல தான் ஜெயிச்சிருக்குது. அதே போல் ராஜஸ்தானில் எடுத்துக்கோங்க. இப்போ அவங்க சிட்டிங் சட்டமன்றம் வச்சிருக்கிறாங்க கையில். இந்த சட்டமன்றம் வச்சிருக்கும்போது 25 தொகுதியில் 24 இடத்துல போன முறை ஜெயிச்ச நாடாளுமன்றத்தில் பிஜேபி இந்த முறை 14 இடத்துல தான் ஜெயிக்க முடியுது. இத்தனைக்கும் ஆட்சி அவங்க கையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது உத்தரப்பிரதேசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதி இடம் 62 இடம் ஜெயிச்சாங்க. இந்த தடவை 33 இடம் தான். மேற்கு வங்காளத்தில் எடுத்திங்கன்னா போன தடவை 18 இடத்துல ஜெயிச்சாங்க. இந்த தடவை 12 இடம் தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இந்த தொகுதிகளெல்லாம் வந்து முழுவதுமாக தன்னுடைய செல்வாக்கை இழக்கவில்லை பிஜேபி. அதுதான் உண்மை. ஓரளவுக்கு செல்வாக்கு குறைந்து விட்டது. இப்போ இந்த இடத்துலலாம் வந்து நல்ல ஃபீல்டு ஒர்க்கு பண்ணியிருக்கிறாங்க இந்தியா கூட்டணி. அதனால தான் வந்து பிஜேபிக்கு செல்வாக்கு குறைந்திருக்கிறது அப்படின்றது தான். ஆனால் இன்னும் மைனூட்டாக மாநில வாரியாக அவர்கள் தன்னை சுய பரிசோதனை செய்தால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. ராஜகோபால் சார், அவங்களோட செல்வாக்கு கொஞ்சம் சரிஞ்சிருக்குது அப்படின்னா அந்த செல்வாக்கை சரி பண்ணுறதுக்கு இந்த ஆட்சியை பயன்படுத்த போகிறாங்களா இல்லை மக்களோட நலனுக்காகவா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இல்லை, பிஜேபியோடைய செல்வாக்கு சரிந்திருக்கிறதா அல்லது காங்கிரஸ் சரியான முறையில் தம்முடைய கூட்டணியை அமைக்கவில்லையா என்பது பற்றி இருவேறு கருத்துக்கள் இருக்கக்கூடும். இதில் நான் வந்து இந்த சர்ச்சையில் நான் போக விரும்பலை. ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி சரியான முறையில் அமைக்கப்படவில்லை. சரியான முறை அது அந்த வெற்றியை நோக்கி அவர்கள் பயணிக்கவில்லை என்பது தான் என்னுடைய கருத்து. பிஜேபி மிகவும் மும்முரமாக சரியாக திட்டமிட்டு அவர்கள் செயல்பட்டார்கள். அது ஒரு முக்கியமான காரணம் அவருடைய வெற்றிக்கு. இப்போது பிஜேபியோடைய ஆட்சி வந்து ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்குமா அது பற்றி பல விவாதங்கள் இருக்குது. அதில் வந்து நிச்சயமாக நான் சொல்கிறேன், நான் மத்திய அரசில் பணியாற்றியிருக்கும் காரணத்தால் நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், பிஜேபியோடைய அரசு ஸ்திரமான அரசாக இருக்கும். அதில் ஒன்றும் உங்களுக்கு வந்து ஐயப்பாடு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பிஜேபி கிட்ட இப்போது 72 பேர் இன்றைக்கி பதவியேற்றிருக்காங்க. ஆனால் சட்டப்படி வந்து 15% வந்து அமைச்சர்கள் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அப்போ 15%னா 82 அமைச்சர்கள் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் இடம்பெறலாம். அப்போ இன்னமும் 10 அமைச்சர்களை நியமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி என்றால் மேலும் சில உறுப்பினர்கள் பிஜேபிக்கு தம்முடைய ஆதரவை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஆகவே பிஜேபியுடைய ஆட்சி ஸ்திரமாக அமையுமா என்பது பற்றி ஐயப்பாடு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிஜேபியோட கொள்கை எப்படி இருக்கும்னு நான் முன்னாடியே சொன்னேன். அதாவது மோடி அவர்கள் வந்து இப்பொழுது அவருடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, தான் வந்து வரலாற்றில் இடம்பெறணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் அவருக்கு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்திய மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து அதன்படி திட்டங்களை அமைப்பார். அதனால் திட்டங்களில் மாற்றங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. சுப உதயகுமார் தான் கேட்டார், 10 வருஷமா என்ன செஞ்சாரு, 10 வருஷமா இந்திய மக்கள் விரும்பினதை அவர் செஞ்சாரா, செய்யலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருடைய ஆதங்கம் நிச்சயமாக எனக்கு தெரிகிறது. அதில் வந்து 2 பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒன்று வந்து என்னென்னா, அப்பொழுதெல்லாம் வந்து பெரும்பான்மை பிஜேபிக்கு வந்து மொத்தமாக அவங்க அப்சல்யூட் மெஜாரிட்டியில் இருந்தாங்க. ஒன்று. ரெண்டாவது, அப்பொழுது சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் செஞ்சாங்க. இப்போ டிமானிட்டைசேஷன் எடுத்திங்கன்னா அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஜிஎஸ்டி எடுத்திங்கன்னா அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. அது மாதிரி பல ஒரு புதிய திட்டங்களை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நலன் சார்ந்த திட்டங்களை தான் கொண்டு வருவாங்களே தவிர இனிமேல் வந்து புதிய இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற சில முடிவுகள் இருக்குது. அதாவது யூனிஃபார்ம் சிவில் லா, 1 போல் 1 நேஷன் 1 போல், அது வேறு. அது தவிர அந்த கொள்கை முடிவுகளை தவிர புதிய திட்டங்களை பொறுத்தவரை இப்போ டிமானிட்டைசேஷன் மாதிரியோ ஒரு ஜிஎஸ்டி மாதிரியோ அந்த மாதிரி புதிய திட்டங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி அதற்கான உத்தரவாதத்தை கொடுக்க முடியும்? இல்லை, அதுக்கான காரணம் வந்து உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய குறிக்கோள் என்ன என்பது பற்றி நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அது இப்பொழுது இருக்கிற பிஜேபி அரசுடைய குறிக்கோள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அதிகமான அளவுக்கு மக்களுடைய ஆதரவை நாம் பெற வேண்டும், நம்பர் 1.
இந்தியா முழுவதும் நம்முடைய கட்சியுடைய வளர்ச்சியை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். அது 2வது. 3வது, மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை அதற்கான அந்த ஃபீட்பேக்கை நம்ம அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நாம் செயல்பட வேண்டும். இதுதான் 3 பாயிண்ட். இதுதான் அவங்க செயல்முறையாக இருக்கும். ரைட். சுப உதயகுமார் உங்ககிட்ட தான் 10 வருஷம் எப்படி போச்சுங்கிறத பற்றிலாம் இன்னைக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. மக்களோட எண்ணங்களை அறிஞ்சு மக்களோட நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்துறது மட்டும்தான் இனி பாஜகவுடைய அதே போல் மோடியோடைய பணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ராஜகோபால் ஐஏஎஸ் அவர் குறிப்பிடுறாரு. எப்படி சார் அதை பார்க்குறீங்க? அப்படி தான் இருக்குமா? ஐயாவை மாதிரி நல்ல அதிகாரிகள் நாட்டை நடத்தினா நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு தேர்தல் முடிவு வந்த அன்னைக்கு ராத்திரி இந்த சுங்க கட்டணத்தை உயர்த்துறாங்க. மக்களுக்கான அரசாங்கமாக இருந்தால், மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய அரசாங்கமாக இருந்தால் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இது இப்போ பாருங்கள், அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த ஏராளமான பிரச்சனைகள். இந்த நீட் தேர்வு பாருங்கள், காதில் கம்மலை கலத்து, மூக்குத்தியை கலத்து, முடியை வெட்டு, சட்டையை கலத்துலாம் போட்டு அலப்பறை பண்ணக்கூடிய நீட் தேர்வு இன்றைக்கி நாறிக்கிட்டு கிடக்குது நாடு முழுக்க. எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கி மனச்சோர்வு அடைந்து மன உளைச்சலுக்குள்ளாகி இருக்கிறாங்க. கல்வி முழுக்க தரம் இழந்து கிடக்குது. படித்த குழந்தைகளுக்கு வேலை இல்லை. நான் தேர்தல் பிரச்சார நேரத்தில் பல ஊர்களுக்கு போகிற இடங்கள்லாம் பெண்கள் சொன்னாங்க, ஐயா பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு வேலையெல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, பிரதமர் அதை பற்றி கவலையப்படலை, 5 தடவை துணி மாற்றணும், உலகத்துக்கெல்லாம் சுற்றுலா பயணம் போகணும், கோயில்களுக்கு போய் பூசை வைக்கணும், இதுவா பிரதமருடைய வேலை? இனிமேல் தயவு செய்து பிரதமர் இனிமேலாவது இந்த உலக சுற்றுலாவையெல்லாம் அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார், அவர் பார்த்துக்கிட்டோம். இந்த கோயில் பூசையை வைக்க வேற யாரும் பார்த்துக்கிட்டோம். நீங்கள் இந்த 5 தடவை துணி மாத்திர கதையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக வேலை செய்யுங்க ஐயா. உங்களுக்கு மனைவி குழந்தைகள் இல்லை, மனைவி இருக்காங்க, குழந்தை குட்டிகள் இல்லை, உங்களுக்கு கூட இருந்து உங்களை தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். இல்ல, உங்களை திசை திருப்புவதற்கான குடும்ப உறவுகள் இல்லை. எனவே உங்களை திசை திருப்புவதற்கான குடும்ப உறவுகள் இல்லை. அதனால உங்களுடைய நேரத்தையும் அந்த குடும்பத்துக்கு வேலை செய்யுங்கன்னு சொல்ல வரேன். அந்த இந்தியாங்கக்கூடிய 145 கோடி மக்களுக்காக எங்கள் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தாருங்கள். எங்களுடைய 80 கோடி மக்கள் இன்னைக்கு 10 கிலோ அரிசியை வாங்கிட்டு இருக்கிறான். அவனுடைய ஏழ்மையை வறுமையை மாற்றுவதற்கான திட்டம் போடுங்க. அதானிக்கும் அம்பானிக்கும் மட்டும் வேலை செய்யாதீங்க. அதானிக்கும் அம்பானிக்கும் கார்பரேட்டுக்கு மட்டும் வேலை செய்யாதீங்க. எல்லாருக்குமாக வேலை செய்யுங்கிறத எங்களுடைய விண்ணப்பமும் எதிர்பார்ப்புமா இருக்கு. ரைட். கோட்டீஸ்வரன் சார், எனக்கு நான் ராஜகோபால் சொன்ன விஷயத்தை கொஞ்சம் நம்ம கூர்ந்து கவனிக்கணும்னு தோணுது. இனி மக்கள் சார்ந்து தான் பாஜக அரசு அப்படிங்கிறது, மக்கள் நலன் சார்ந்து தான் செயல்படும் அப்படிங்கிற ஒரு பார்வையை, ஒரு உத்தரவாதத்தை கூட கிட்டத்தட்ட முன் வச்சாரு அப்படின்னு சொல்லலாம். அதை அப்படியே எடுத்துக்கலாமா? அது ஐயா ராஜகோபால் சாரோட நல்ல எண்ணத்தை காட்டுது. ஆனால் பாரத பிரதமர் மோடி அவர்களோட நடத்தை அவர் இல்லை. உதயகுமார் சார் சொன்னார்ல, 3 நாளைக்கு முன்னாடி சுங்க வரியை ஏற்றினாங்க. அப்போ மக்கள்கிட்டேருந்து நீங்கள் என்னென்னலாம் சுரண்ட முடியுமோ வரி மூலிமா வாங்க முடியும். சாக கிடக்கிறவங்களுக்கு ஐசியூ பெட்டில் போய் படுத்தா, அது இந்து படிக்கட்டும், கிறிஸ்டின் படிக்கட்டும், முஸ்லீம் படிக்கட்டும், 18% ஜிஎஸ்டி. எப்போ செத்தா போனோம் அவரு கடைசியாக பில்லு கட்டிட்டு போனோம் 18%. சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வரின்றது நம்ம பார்க்காத ஒரு விஷயம். இப்போ தான் அதுக்கு வரியெல்லாம் போட்டு கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. அப்போ பண்ணது எல்லாமே டிமானிட்டைசேஷன் ஆகட்டும், ஜிஎஸ்டி ஆகட்டும், உங்களுக்கு கோவிட் டைமில் வேக்சின் கொடுத்து அதுக்கு பிரதமரோட படம் போட்டுக்கிட்டதாகும், எல்லாமே ஒன்றும் விளம்பரமாக இருந்தது, இல்லைனா ஒரு மக்கள் விரோத செயலாக இருந்தது. பட் அதை தாண்டி அதை பாசிட்டிவாக புல்வாமாவில் 40 பேர் இறந்தாங்க சோல்ஜர்ஸ். ஏன் இறந்தாங்க, எங்கே பாதுகாப்பு மிஸ் ஆச்சு, எப்படி தாக்குதலுக்கு உள்ளானோன்னு ஆராயில. ஆனால் திருப்பி பாலக்கோட்டில் போய் நாங்கள் விமானத்தை கொண்டு போய் போட்டோன்னு அதை பெருசாக பிரச்சாரம் பண்ணி அதை வெற்றியாக மாத்திர அந்த சக்தி படைத்த ஒரு கட்சி இருக்குது பாரதிய ஜனதா கட்சி. அப்போ அந்த ரீதத்தில் அவங்க தோற்கடிக்கிறதுக்கு உண்டான வியூகங்களை எதிர்கட்சிகள் அமைக்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு பார்வை. 2வது பார்வை, மக்கள் பிரச்சனையை அடிக்கடி ஒரு போராட்டமாகவோ இல்லை இன்னும் ஒரு உத்வேகமாக எடுத்துக்கொள்கிற அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா இல்லை. இப்போது நீட்டு போராட்டம் நடக்குது. இப்போ பிரதான எதிர்கட்சிகள் இருக்குது, மாணவர்கள் தான் போராடிட்டு இருக்காங்க. எங்கள் எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ணி இந்த நேரத்தில் அது ஒரு பேசு பொருளாக இருந்திருந்தால் இன்றைக்கி பாரத பிரதமர் மோடி அவர்களோட இந்த வரலாறு சிறப்புமிக்க இந்த நிகழ்வு இருக்குது பாருங்கள், அதோட அந்த பப்ளிசிட்டியே கம்மியாக இருக்கும். 720க்கு 710 எடுத்த மாணவன் ஐ வாண்ட் ஜஸ்டிஸ்ன்னு நிற்கிறான். ஒரு மாணவன் படிச்சுட்டு மார்க் எடுக்கிறத தாண்டி அவன் கோர்ட்டுக்கு போகிறான். அவன் வைத்தியனாகி மருத்துவம் பார்க்கணுமா இல்லை கோர்ட்டுக்கு போய் சுற்றிக்கிட்டு இருக்கணுமா? யார் இந்த அவலத்தை எடுத்துகிட்டு விட்டது? அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ சொல்லுங்கள், இன்னும் 5 மாதம் இல்லை 6 மாதத்தில் திருப்பி பெட்ரோல் டீசல் விலை ஏறுதா இல்லையான்னு ஒண்டி பாருங்கள். அப்போ தான் தெரியும் மக்களுக்கு. இதெல்லாம் யார் எடுத்து சொல்கிறது? ஏறும்போது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கேள்வி கேட்பாங்க, கூட ஒரு அமைச்சரவை கொடுத்துட்டா அமைதியாக போயிடுவாங்கல்ல.
ஏற்கனவே பாக்கி இருக்குல்ல. அதான் சார் சொன்னார்ல 15% ஏற்றலான்னு, 84 வரலாம் போகலாம்ல. 72க்கு தானே கணக்கு வந்திருக்குது, மிச்சம் 12 இருக்குல்ல. கேட்குறவங்களுக்குலாம் ஒன்று ஒன்று கொடுங்க. இல்லை யாருன்னா கட்சியிலே பிரச்சனை பண்ணால் அமலாக்கத்துறை எதுக்கு இருக்குது, ரைடு விட வேண்டியது தானே. நிறைய புனிதர்கள்லாம் போய் சேர்ந்துருக்குறாங்க இல்லையா. அந்த மாதிரி இன்னும் நிறைய பேரை வாஷிங் மிஷினில் புனிதர்கள் ஆக்க வேண்டிய அந்த வேலைலாம் இருக்குது இல்லையா, அந்த வேலையை செய்வாங்க. அதனால் வந்து ஆட்சி மாற்றம் வரணும் கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ரோடு மேப்பு. 5 சட்டமன்ற தேர்தல் வருது இன்னும் 1.5 வருஷத்தில். அந்த 5 சட்டமன்ற தேர்தலில் உழைச்சி மக்கள் கூட நின்னா மக்கள் பிஜேபி அல்லாத ஆட்சிக்கு ஓட்டு போட தயாராக இருக்காங்க. உத்தரவாதம் எடுத்துக்காட்டு மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம். நம்ம எல்லாம் சொன்னோம் வடக்கில் எப்படி போடுவாங்க தெரியலன்னு. அவங்க தான் தெளிவாக சிந்திச்சு ஓட்டு போட்டாங்க. எங்கே அதிகமான ஓட்டு வரும்னு எதிர்பார்த்த கேரளாவில், கர்நாடகத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சில இடத்துல கையை விட்டுருக்கிறீங்க. அப்போ இது மாதிரி அவங்க அந்த கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் பண்ணல. இன்னொரு நான் நினைவு கூறுறேன், இந்திரா காந்தி அவர்கள், லால் பகதூர் சாஸ்திரி, நரசிம்ம ராவ், விபி சிங், எஸ்டி தேவகவுடா, ஐக்கிய குஜரால், இவங்க எல்லாருமே வந்து எதிர்க்கட்சிகளால் சிக்கலை சந்தித்தவங்க. இவங்களும் வரலாறு படைத்தவங்க தான். இதில் ஒரு சில பேர் ஆட்சியை இழந்திருக்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் கட்சி வந்துட்டு இந்த 99 சந்தோஷப்படாமல் ஏன் இது மாதிரி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்தது, எந்த மாதிரி சூழ்நிலை வந்தது, இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி நம்மக்கிட்ட வருவாங்க, மக்களோட அதாவதுங்க நம்ம கூவத்தூரில் பார்த்தோம், மக்களோட அந்த அலுப்பறை வந்ததுக்கப்புறம் மக்களோட அந்த எதிர்ப்பு வந்தவொன்னே ஒரு 10 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவை சார்ந்தவங்க தப்பிச்சு ஓடி வெளியில் வந்துட்டு வேற மட்டும் கட்சிக்கு போனாங்க. என்னன்னா இவங்க கூட நம்ம சேர்ந்தோன்னா நமக்கு வந்து இனிமேல் அரசியலே இருக்காது. உதாரணத்துக்கு பாஜகவை நம்பி யாரெல்லாம் கூட்டணியில் போனாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவில் சவுக்கடி கொடுத்துருக்குறாங்க. நவீன் பட்நாயக் எடுத்துக்கும். பாரதிய ஜனதா கட்சி எது பாராளுமன்றத்தில் எடுத்துன்னு வந்தாலும் ஓகே ரைட் எஸ். ஜெகன் அவர்கள் பேசவே மாட்டார் பிஜேபி எதிர்த்து. ஐயா ஓபிஎஸ் அவரே நம்பி பலாப்பழத்தில் நின்னார். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தோம். ஐயா டிடிவி தினகரன், அதுக்கப்புறம் ஏக்நாத் ஷிண்டே அவர்கள், இருந்த எம்பி நம்பர் குறைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் ஐயா அஜித் பவார், நீங்கள் தான் போனீங்க, குஷியாக போனீங்க, நின்னீங்க, கட்சியில் ஒரு சீட்டு, ஒத்த சீட்டு கேபினெட் கேட்டீங்க, அதுவும் இல்லை. இதுதான் வரலாறு. அதனால் பாஜகவோட போகிறவங்களை மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. இதை தான் காங்கிரஸ் கட்சி கூர்ந்து கவனிக்கணும். நான் இதை தான் சொல்கிறேன். காங்கிரஸ் கட்சி குறை சொல்கிறது என் வேலை கிடையாது. புரியுதுங்களா? மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்றதை தான் நான் பிரதிபலிக்கிறேன். பிடிக்கிறவங்க பிடிச்சிக்கிட்டோம், பிடிக்கல இல்லை நாங்கள் இப்படியே தான் இருப்போம்னா 2029 வரை காத்துக்கிட்டு இருக்கணும். இல்லை நாங்கள் வருவோம், நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் திரும்பி வந்துட்டோன்னா நீங்கள் நல்ல அரசியல் பண்ணுங்கள். ஒரு 30 எம்பி உங்ககிட்ட கூட வந்து சேருவாங்க. ஏன் அது ஒரு புது வரலாறாக இருக்கக்கூடாது? ஹசீனாட்டி அதுக்கான பதிலை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்த நேரத்தில் எழுந்து நிற்குது. 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நரேந்திர மோடி கிட்ட மக்கள் எதிர்பார்க்கிறது என்ன? ஹசீனா உங்ககிட்ட தான். அதாவது 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றிருக்காரு மோடி, என்ன எதிர்பார்க்குறாங்க அவர்கிட்ட மக்கள்? அவருடைய அராஜகத்தனம், சர்வாதிகாரத்தை விடுத்து மக்களோட ஒரு மக்கள் தலைவராக இருக்கணும். ஒரு தலைவர் அப்படிங்கிறது மக்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கிறார்கள். முக்கியமாக சிறுபான்மையினர், பட்டியலினத்தவர்கள். சிறுபான்மையினரை எம் ஃபார் முஸ்லிம், எம் ஃபார் மீட், எம் ஃபார் மங்கள்சூத்ரா, எதுக்கெடுத்தாலும் இஸ்லாமியர்களை வந்து வார்த்தைகளாலேயும் செயல்களாலேயும் புல்டோசர் பிரதமராக அவர் செயல்படாமல் இஸ்லாமியர்களும் இந்தியாவின் ஒரு செக்குலரிசமில் இந்த நாட்டோட ஒரு அங்கம் அப்படின்ட்டு எங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணி எங்களோட கை கோர்த்து இந்த நாட்டை வந்து நீங்கள் வழிநடத்த வேண்டும் அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்திய பிரஜையின் எதிர்பார்ப்பு. இதெல்லாம் அவர் செய்வாரானா கிடையாது. வேலை வாய்ப்புகளை பெருக்க வேண்டும், பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், நம்மளோட நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணுமே ஒழிய வச்சிருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொண்டு போய் விற்று தின்னக்கூடாது. வெறும் அதானிகளுக்கான அம்பானிகளுக்கான அரசாக இது செயல்படக்கூடாது. ஒரு டேக்ஸை வந்து டேக்ஸ் பண்ணுறாங்க மக்கள். அந்த கந்து வட்டிக்காரர்கள் எப்படி வட்டி மேல் வட்டி போட்டு வட்டி மேல் வட்டி போட்டு இப்போ இவங்களோட இந்த கார்பரேட்ஸ் எல்லாம் எலெக்ஷனில் என்னெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் ஒரே மாதத்தில் அவங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து சம்பாதிச்சுட்டு கொடுக்குற அந்த ஃபார்முலாவெல்லாம் கைவிட்டுடணும். அதுதான் சுங்கவரி கட்டணத்தில் நீங்கள் பண்ணுறது. அதே மாதிரி தெலுங்கானாவில் செயல்படுற அந்த மெட்ரோவில் பண்ணுறது. பிகாஸ் அந்த மெட்ரோ ட்ரெயினில் எல்என்டி நடத்துது. ஸோ அது மாதிரிலாம் செயல்படக்கூடாது. பட் இதெல்லாம் அவர் கேட்பாரானா கிடையாது. அவருக்குன்னு ஒரு தனி போர்க்குண்டு தனியாக ஒரு அவர்த்தனம் பண்ணுவார். ஒரு பாரத பிரதமர் எப்படிலாம் பேசக்கூடாதோ அப்படிலாம் பேசுவார். காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்கள் முன்னாடி முஜ்ரா நடனம் ஆடுகிறது அப்படின்னு சொன்ன பிரதமர் தான் இது. இது வரலாறு மறக்குமா? முஜ்ரா நடனம் என்றால் தாசிகள நடனம். தாசி அப்படிங்கிறது நான் ரொம்ப நாகரிகமாக சொல்கிறேன். கோட்டீஸ்வரன் சில விமர்சனங்களை முன் வச்சார்ல காங்கிரஸை பற்றி, அதற்கான பதிலை சேர்த்து சொல்லுங்க. ஏங்க நாங்கள் வந்து ஒரு தேசிய கட்சி. பாஜக போல் ஒரு மமதையில் இருக்கக்கூடிய புது பணக்காரர்கள் நாங்கள் கிடையாது. எங்ககிட்ட எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. டைம் அண்ட் டைட் வெயிட்ஸ் ஃபார் நன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படி வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குமோ அது மாதிரி தான் அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கும்.
ஜஸ்ட் லைக் தட் சர்வசாதாரணமாக ஒரு விமர்சகர், ஒரு அரசியல் விமர்சகர், ஒரு மக்கள் வந்து எங்கள் மேலே வந்து ஆதங்கப்படுறது, அவரோட ஆதங்கம் வந்து எங்களுக்கு நல்லது நடக்கலையே அப்படிங்கிற அந்த ஆதங்கம் புரியுது. பட் அதை வந்து அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம் வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து களத்திலிருந்து வேலை செய்கிறோம். காஷ்மீர் வரை போய் நான் வேலை செய்துட்டு வந்திருக்கிறதுனால எங்களோட தொண்டர்கள் படக்கூடிய கஷ்டத்தை நான் பார்க்குறேன். ஒருத்தரும் சொல்கிறாங்க பார்ட் பை பார்ட் உடம்பு வலிக்குதுன்னு சொல்லலை, இன்ச்சு பை இன்ச்சு வலிக்குதுன்றாங்க. அந்த அளவுக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் இந்த எலெக்ஷனில் வந்து ரொம்ப கடுமையாக வேலை பண்ணியிருக்கோம். அந்த கடுமையான வேலை செய்ததுக்கான ரிசல்ட் ஒரே ஒரு குறுக்கீடு தான், ஒரே ஒரு குறுக்கீடு, ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு கோடீஸ்வரன், ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு. ஒரு 5 செகண்ட் மேடம், நான் ஒரு விஷயம் நல்லா திரும்ப சொல்கிறேன். நான் ராகுல் காந்தி அவர்களையோ காங்கிரஸ் தொண்டர்களையோ நான் எங்கேயுமே பேசலை. காங்கிரஸ் தலைவர்கள், மற்ற தலைவர்கள் இருப்பாங்கல்ல, முதலமைச்சராக இருந்திருப்பாங்க, யூனியன் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இருப்பாங்க, அவங்க அது நான் ஒத்துக்கிறேன். நான் பகிரங்கமாக ஒத்துக்கிறேங்க, குறைச்சி மதிப்பிடு. பகிரங்கமாக ஒத்துக்கிறேன். மத்திய பிரதேஷ் ஆகட்டும், நான் பகிரங்கமாக ஒத்துக்கிறேன். இதையே நீங்கள் எனக்கு பூசி மூடி சொல்கிறீங்க. அவங்க கிட்டேயே நான் சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. ஒரு சில காங்கிரஸ் தலைவர்கள் அப்படியே பதவிக்கு வந்துடலாமா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு சில மேடைகளை தென்பட்டதோட சரி, அவர்கள் வேலை செய்யவில்லை. அதுதான் உதயகுமார், இவ்வளவு நாள் நடந்ததெல்லாம் ஓகே சார், இனி என்ன எதிர்பார்க்கறாங்க பிரதமர்கிட்ட மக்கள்? ஐயா, மக்கள் விலைவாசி உயர்வுக்கு ஒரு தீர்வு வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. சாதாரண காய்கறிகள் வாங்கி மக்கள் சாப்பிட முடியல, அந்த அளவு விலைவாசி. பிரதமர் இதை பற்றியெல்லாம் கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியல. வேலைவாய்ப்பின்மை, இன்னைக்கு ஒன்றிய அரசிலேயே ஏராளமான லட்சக்கணக்கான வேலைகள் நிரப்பப்படாமல் அப்படியே இருக்குது. அந்த வேலை வாய்ப்புகளை ஏன் இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடாது? இன்னைக்கு நாடு முழுக்க இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் போதைக்கு அடிமையாகிட்டு இருக்கிறாங்க. போதைப் பொருள், உங்களுடைய அதானியுடைய துறைமுகம் வழியாக போதைப் பொருள் தங்கு தடையில்லாமல் வந்துட்டு இருக்குது. நீங்கள் இராணுவத்தை வச்சுருக்கிறீங்க, இடியை வச்சுருக்கீங்க, சிபிஐ வச்சுருக்கிறீங்க, சிஐஏ வச்சுருக்கிறீங்க, என்ஐஏ வச்சுருக்கிறீங்க. எதுவுமே மக்களுக்கானதாக இல்லை. எதுவுமே இந்த அதானி போர்ட் வழியாக வரக்கூடிய போதைப் பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அமைப்புகள் எதுவுமே போகலை. உங்களுக்கு எதிராக பேசக்கூடியவன், உங்களுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்காரனை மிரட்டுறதுக்கு தான் இந்த அமைப்புகள்லாம் பயன்படுத்துறது. தயவு செய்து அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக வேலை செய்யுங்க. சமூக அமைதிக்காக அந்த லேடி அம்மா சொன்னாங்க, இந்த இஸ்லாமியர்களையே திரும்ப திரும்ப குற்றஞ்சாட்டி இஸ்லாமியர்கள் மனசிலேயே ஒரு அச்சத்தையும் பயத்தையும் விதைப்பதற்கு பதிலாக அவர்களும் இந்திய நாட்டினுடைய குடிமக்கள். தொடர்ந்து பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம். யார்? ராஜகோபால் சார், நீங்க உங்களோட பார்வையில் என்ன சார் மக்களோட எதிர்பார்ப்பா என்ன இருக்கு? மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து 3 விதமாக பிரிக்கலாம். ஏழை மக்கள் தம்முடைய பொருளாதார நிலைமையில் ஒரு வளர்ச்சி, ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அந்த மாற்றம் வருமா? இல்லை, வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது வருமா வராதான்றது வந்து அவங்க திட்டங்களை பொறுத்து இருக்கு. ஆனால் வரும்ன்றது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அசம்பிளி எலெக்ஷன்ஸ், அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற இப்போ ஓட்டு எண்ணிக்கை, இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி கிடைக்கல. ஒரு 300 தாண்டி ஒரு மெஜாரிட்டி கிடைச்சிருந்தா வராமல் இருக்கும். ஆனால் இப்போ 240 இருக்கும் பொழுது நிச்சயமாக வரும் தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, நடுத்தர மக்கள் வந்து விலைவாசி குறைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். வேலையில்லா பிரச்சனைகளுக்கு, வேலை கிடைக்காத அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். பொருளாதார கொள்கைகளில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த அரசு ஓரளவுக்கு நடுத்தர மக்களையும் ஏழை மக்களையும் தம்முடன் எடுத்து செல்ல வேண்டும், தம்முடன் அவர்கள் பயணிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்துடன் செயல்படும் என்று நான் நினைக்கிறேன். ரைட். கோடீஸ்வரன் சார், உங்க எதிர்பார்ப்பு என்ன? அதாவது பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை உணர்வார் நான் நம்புகிறேன். மதவாத அரசியலுக்கு இங்கே வாக்கு இல்லை. உதாரணம், சமாஜ்வாடி கட்சி ஜெயிச்சது. அப்போ மதவாதத்தை வந்து அவர் கைவிட்டு ஐயா சொன்ன மாதிரி மக்களுக்கு வந்து இங்கே வருமானம் பிரச்சனை இருக்குது, வேலைவாய்ப்பு பிரச்சனை இருக்குது, பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கி போயிருக்காங்க. ஒரே ஒரு எடுத்துக்காட்டோடு முடிக்கிறேன் நான். வங்கியில் சிறு சேமிப்பு வந்து ஒரு காலத்தில் 9.5 லட்சம் கோடியாக இருந்தது, இன்றைக்கி 3.5 லட்சம் 4 லட்சம் கோடியாக குறைந்திருக்கு. ஒரு 7 லட்சம் கோடி வந்து சிறு சேமித்த பணம் எடுத்துட்டாங்க. ஏன்னா செலவு வங்கியில் வைக்க முடியல, மீறி வச்சாலும் வங்கியில் வந்து சில பல பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இது என்ன காட்டுதுன்னா, பாரதிய ஜனதா ஆட்சி காலத்தில் மக்கள்கிட்ட இருந்த பணம் இல்லை, பணம் இல்லாமல் போகுது. ஐயா வடிவேல் வந்து ஒரு படத்தில் ஜோபி எடுத்து இப்படி காட்டுவார், அந்த மாதிரி இருக்குது மக்கள் நிலைமை. அதை கூர்ந்து கவனித்து மதவாத அரசியலை தள்ளிவிட்டு வளர்ச்சிக்கு உண்டான அரசியல் அவர் செய்வார்னு நான் ஒரு பத்திரிகையாளனா எதிர்பார்க்கிறேன். செல்வி நிறைவா மக்கள் நலன் சார்ந்த அரசா இனியாவது இருக்குமா அப்படிங்கிறது தான் எல்லாரும் எதிர்பார்க்கும் கேள்வியும். நாட்டில் எது எடுத்தாலும் அதானி அம்பானின்னா, தமிழ்நாடு தொழில் முனைவோருடைய மாநாடு நடந்தது. அங்கே அதானிக்கு வந்து ரெட் கார்பெட் போடுறீங்க, அம்பானிக்கு ரெட் கார்பெட் போடுறீங்க.
நான் என்ன கேட்குறேன், இப்போ கூட இந்தியா முழுவதும் நிறைய இடத்துல ஏர்போர்ட்டோடைய ரீஸ்ட்ரக்சர் வரப்போகுது, போர்ட் ட்ரஸ்ட்டு ரீஸ்ட்ரக்சர் வரப்போகுது. நீங்கள்லாம் சேர்ந்து வேறு தொழிலதிபரை வச்சு எடுக்க வேண்டியது தானே. யாருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குதோ அவங்க தான் சார் பண்ணுவாங்க. காங்கிரஸ் காலத்தில் அதானி இல்லையா, காங்கிரஸ் காலத்தில் அம்பானி இல்லையா, இதே எத்தனை நாள் தான் பேசுவீங்க. அடுத்தது கிறிஸ்துவருக்கோ முஸ்லீம்களுக்கோ மோடிஜியுடைய 10 ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு மதக்கலவரம் வந்ததா, இல்லை எங்காவது அவர்களுக்கு இன்னல்கள் வந்ததா, ஏதாவது ஒன்று காட்ட முடியுமா? இது இருந்தால் அது, இது இருந்தால் அதுன்னு இப்படி சொல்லின்னு இருக்கிறது. ஏதாவது ஒரு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கட்சியில் இருக்கிறச்ச தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு கொலை நடக்குதுன்னா அதுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த ஏரியாவில் சட்ட ஒழுங்குக்கு இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய எஸ்பி இருக்காங்க, அவங்களுடைய வேலை சார் இது. அதுபோல் இந்தியா முழுவதும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிஜேபிக்காரர் ஏதாவது ஒன்று பேசினார்னா அதுக்கு எப்படி மோடிஜி பொறுப்பேற்க முடியும்? அதுபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு வட்ட செயலாளர் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு தகாத செயலை செய்தால் தமிழக முதல்வர் பொறுப்பேற்க முடியுமா? அரசியலில் இந்தியான்றது ஒரு பரந்த விரிந்த நாடு. அத்தனை மக்கள்களை பன்முகமாக கொண்ட ஒரு நாட்டில் 10 ஆண்டு காலம் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக பண்ணிட்டு பிரச்சனைன்னு போட்டு கத்தி கொண்டு இருந்து கிட்டத்தட்ட 240 இடத்தில் தனி ஒரு கட்சியாக பிரதமரை முன்னிறுத்தி எங்களுக்கு இவர்தான் பிரதமர், எங்களுடைய கட்சிக்கு இவர்தான் பிரதமர் என்று இந்திய மக்களுக்கு முழுவதுமாக பிரதமர் முகத்தை, மோடிஜி முகத்தை காட்டி 36 கட்சிகள் எடுத்த வாக்குகளை விட 36 கட்சிகள் எடுத்த எம்பிக்களை விட அதிகமான கட்சி எம்பிக்களை எடுத்த ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசாங்கமா இது அமையணும் அப்படிங்கிறதா இவங்களுடைய எதிர்பார்ப்பு, கோரிக்கை எல்லாமே அமையணும் நம்புவோம். பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.